தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை இனவகைகள். மரபியல் பண்புகள். உடற்கூறியல் மற்றும் பயன்பாட்டு ஆய்வறிக்கை. தமிழ்நாட்டின் புவியியல் சூழல். வெயில் காலநிலை. கரடுமுரடான நிலப்பரப்பு மற்றும் பாரம்பரிய பயன்பாடுகளுக்கு. போர்க்களம், கோவில் திருவிழாக்கள். ரேவால் மற்றும் எல்லைப் பந்தயங்கள் ஏற்ப பல நூறாண்டுகளாக வளர்த்தெடுக்கப்பட்ட உள்ளூர் குதிரை இனங்கள் தனித்துவமான உடற்கூறியல் மற்றும் மரபியல் சிறப்புகளை கொண்டுள்ளன. இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை இனங்களுடன் தமிழ்நாட்டிற்கே உரித்தான வட்டார இனவகைகளின் நேட்டிவ் பிரீட்ஸ் மற்றும் எகாடிப்ஸ் உடற்கூறியல் மற்றும் மரபியல் பண்புகள் கீழே விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. 1. மார்வாரி மற்றும் கத்தியவாரி மரபணுக்களின் தாக்கம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மார்வாரி மற்றும் கத்தியாரி. தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை பராமரிப்பில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பிராந்தியங்களை தாயகமாக கொண்ட மார்வாரி மற்றும் கத்தியவாரி இனங்கள் பெருமளவில் இறக்குமதி செய்யப்பட்டு உள்ளூர் இனங்களுடன் கலப்பு செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன. கத்தியவாரி கத்தியாரி. செவிகளின் அமைப்பு. கத்தியவாரி இனத்தின் மிக முக்கிய அடையாளம் அதன் காதுகள் ஆகும். காதுகளின் நுனிகள் உள்நோக்கி வளைந்து ஒன்றை ஒன்று தொடும் வகையில் இன்வெர்ட் கார்வ்ட் அமையும். பண்புகள். வெப்பத்தை தாங்கும் ஆற்றல். குறைந்த தீவன பராமரிப்பில் வாழும் தன்மை மற்றும் அதிகச் சகிப்புத்தன்மை அண்டியோரன்ஸ். தமிழ்நாட்டின் ரேவால் நடை போட்டிக்கு இவ்வகை மிகவும் ஏற்றது. மார்வாரி மார்வாரி. உடலமைப்பு. கம்பீரமான உயரமும் நீண்ட கழுத்தும் நிமிர்ந்த தலையும் கொண்டவை. காதுகள் உள்நோக்கி வளைந்திருந்தாலும் கத்தியவாரியைப் போல நுனிகள் முற்றிலும் தொடுவதில்லை. பண்புகள். போர்க்களக் குதிரைகளாக பயன்படுத்தப்பட்டவை. சிறந்த கேட்கும் திறனும் அதிக விசுவாசமும் கொண்டவை. 2. தமிழ்நாட்டின் வட்டார இனவகைகள். ரீஜனல் எகாடிப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட புவியியல் பகுதிகளுக்கு ஏற்ப உருவான உள்ளூர் குதிரை வகைகள் தனித்துவமான உடலமைப்பை கொண்டுள்ளன. பொள்ளாச்சி கொங்கு நாட்டு இரகங்கள். உடலமைப்பு. நடுத்தரமான உயரம், அகலமான மார்பு மற்றும் வலுவான கை கட்டமைப்பு போன் ஸ்ட்ரக்சர். சிறப்பு. கொங்கு மண்டலத்தின் ஆற்று மணல் மற்றும் செம்மண் நிலங்களில் அதிவேகமாக ஓடும் திறன் கொண்டவை. ரேவால் நடை பயிற்சிகளுக்கு இவ்வகை குதிரைகளுக்கே பாகன்கள் அதிக முன்னுரிமை தருகின்றனர். தென்பாண்டி மற்றும் இராமநாதபுரம் இரகங்கள். உடலமைப்பு. அளவில் சற்று சிறியவை. 13 முதல் 14 கரங்கள். ஹான்ஸ் உயரம், ஆனால் மிகவும் கடினமான குளம்புகளையும் வறண்ட காலநிலையை தாங்கும் ஆற்றலையும் கொண்டவை. சிறப்பு. எல்லைப் பந்தயம் ஏல்லாய் பண்டாயாம் எனப்படும் கரடுமுரடான தார்ச்சாலைகள் மற்றும் கப்பிச்சாலைகளில் லாடமின்றி ஓடும் அளவுக்கு இவற்றின் குளம்புகள் கெட்டித்தன்மை வாய்ந்தவை. புதுக்கோட்டை தஞ்சை இரகங்கள். உடலமைப்பு. மெலிதான உடலமைப்பு. நீண்ட கால்கள் மற்றும் வளைந்து நெளிந்து ஓடும் நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி. சிறப்பு. கோவில் திருவிழாக்கள் மற்றும் சவுக் எனப்படும் வட்டமடித்து ஓடும் சவாரி முறைகளுக்கு பயன்படுபவை. 3. நிறங்களின் அடிப்படையில் வகைப்பாடு. கலர் கிளாசிஃபிகேஷன் இன் தமிழ் ட்ரெடிஷன். தமிழ்நாட்டு பாகன்கள் குதிரையின் உடலின் நிறம் மற்றும் அடையாளங்களை வைத்து பல சுவாரஸ்யமான பெயர்களில் வகைப்படுத்துகிறார்கள். தமிழ் மரபில் குதிரைகளின் நிறங்களின் அடிப்படையிலான வகைப்பாடு ஒரு பண்பாட்டு மற்றும் உயிரியல் ஆய்வறிக்கை. தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை பராமரிப்பு. போரியல் மற்றும் கிராமிய பண்பாட்டில் குதிரையின் நிறம் என்பது வெறும் வெளிப்புற அழகியலை மட்டும் குறிப்பதல்ல. அது அக்குதிரையின் மரபியல் பின்னணி, உடலின் உறுதித்தன்மை, சுபாவம் மற்றும் அது எந்த குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு போர்க்களம், கோவில் திருவிழா, ரேவால் நடை அல்லது எல்லைப் பந்தயம் ஏற்றது என்பதை தீர்மானிக்கும் முதன்மை காரணியாக விளங்கியது. பண்டைய தமிழ் இலக்கியங்கள், சுவடி சாஸ்திரங்கள் மற்றும் தலைமுறையாக பாகன்களால் க்ரூம்ஸ் ட்ரெயினர்ஸ் பேணப்பட்டு வரும் நாட்டுப்புற அறிவின் அடிப்படையில் குதிரைகளின் நிறங்கள் வகைப்படுத்தப்பட்ட விரிவான முறையும் அதன் அறிவியல் பின்புலமும் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. 1. முதன்மை நிறங்கள் மற்றும் மரபுசார் பெயரிடல். பிரைமரி கோட் கலார்ஸ். தமிழ் பாகன்கள் குதிரையின் உடலின் முதன்மை நிறம் பிடரி மயிர், மானே, வால், டேல் மற்றும் கால்களின் கீழ்ப்பகுதியின் பாயிண்ட்ஸ் நிறத்தை கொண்டு அவற்றுக்கு தனித்துவமான பெயர்களைச் சூட்டியுள்ளனர். மேகவர்ணம் வெள்ளை குதிரை கிரே வாய்ட். அமைப்பும் நிறமும் பிறந்த புதிதில் கருப்பாகவோ அல்லது சாம்பல் நிறத்திலோ இருந்து வயது முதிர தூய வெள்ளை நிறத்திற்கு மாறும் இயல்புடையவை. பண்பாட்டு பங்கு. தமிழ் மரபில் வெள்ளை குதிரைகள் தூய்மை மற்றும் கம்பீரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. கோவில் திருவிழாக்கள், சாமி ஊர்வலங்கள் மற்றும் அரச மரியாதைக்கான சவாரிகளுக்கு மேகவர்ண குதிரைகளுக்கே முதலிடம் அளிக்கப்பட்டது. செம்மறை செவ்வல்லி பே. அமைப்பும் நிறமும் குதிரையின் உடல் பகுதி அடர் சிவப்பு, பழுப்பு அல்லது செங்கல் நிறத்திலும், பிடரி மயிர், வால் மற்றும் 4 கால்களின் நுனிப்பகுதிகள் தூய கருப்பு நிறத்திலும் பிளாக் பாயிண்ட்ஸ் அமைந்திருக்கும். பண்பாட்டு பங்கு. இவை செம்மறை என்று அழைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் வெப்ப காலநிலையை தாங்கி கரடுமுரடான நிலப்பரப்பில் நீண்ட தூரம் ஓடும் சகிப்புத்தன்மை அண்டியோரன்ஸ் கொண்டவையாக இவை கருதப்படுகின்றன. குங்கும வர்ணம் மாம்பழ நிறம் செஸ்ட்நட். அமைப்பும் நிறமும் குதிரையின் உடல், பிடரி மயிர் மற்றும் வால் அனைத்தும் ஒரே சீரான சிவப்பு, பழுப்பு அல்லது தங்க கலவை நிறத்தில் இருக்கும். பிடரி மயிரில் கருப்பு நிறம் கலந்திருக்காது. பண்பாட்டு பங்கு. அடர்ந்த நிறமுடைய குங்கும வர்ண குதிரைகள் மிகுந்த சுறுசுறுப்பும் பந்தய களங்களில் வேகமும் வெளிப்படுத்தக்கூடியவையாக கருதப்படுகின்றன. காரி கரிய வர்ணம் ட்ரூ பிளாக். அமைப்பும் நிறமும் உடல், கண் இமைகள், பிடரி மயிர் மற்றும் குளம்புகள் வரை உடலின் அனைத்து பகுதிகளும் எவ்வித கலப்புமின்றி அடர் கருப்பு நிறத்தில் அமைந்திருப்பவை.
பண்பாட்டு பங்கு. சங்க கால போரியல் மரபிலும் காவியங்களிலும் காரி எனப்படும் கருப்பு குதிரைகள் அதிதீவிரமான வீரியமும் கோபமும் கொண்ட போர்க்கள குதிரைகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் நிலை மற்றும் கலப்பு நிறங்கள் செகண்டரி மற்றும் டைலேட்டட் கலர்ஸ். முதன்மை மரபணுக்களின் மாற்றங்களால் ஜீன் டைலூஷன்ஸ் உருவாகும் நிறங்களை தமிழ் பாகன்கள் அவசியமான நுணுக்கங்களோடு வகைப்படுத்தியுள்ளனர். பூதி சாம்பல் நிறம் டன் கிரல்லோ உடல் முழுவதும் லேசான சாம்பல் அல்லது புகையும் நிறத்தில் அமைந்து முதுகுத் தண்டின் வழியே ஒரு அடர் கருப்பு கோடு டொசல் ஸ்ட்ரைப் செல்லும் அமைப்பு. மஞ்சள் வர்ணம் பொன் நிறம் பக்ஸ்டன் பாலமீனோ உடல் தங்க மஞ்சள் நிறத்திலும் பிடரி மற்றும் வால் கருப்பாகவோ அல்லது வெள்ளையாகவோ அமைந்திருக்கும். பள்ளிச்சார் புள்ளி குதிரை பிண்டோ பாய்பொல் ஸ்கியூபொல் உடலின் மீது வெள்ளை மற்றும் கருப்பு அல்லது வெள்ளை மற்றும் பழுப்பு நிறப்புள்ளிகளும் பெரிய பெரிய திட்டுகளும் கலந்திருக்கும் அமைப்பு. நாட்டுப்புற மரபில் இவற்றுக்கு தனித்துவமான வழிபாட்டு முக்கியத்துவம் உண்டு. தோலின் நிறமும் உடலியக்க தொடர்பும் பிக்மெண்டேஷன் மற்றும் பிசியோலஜி. குதிரையின் நிறத்திற்கும் அதன் ஆரோக்கியத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை பாரம்பரிய பாகன்கள் நன்கு அறிந்திருந்தனர். சூடு தாங்கும் திறன் அடர் நிற குதிரைகள் செம்மறை காரி சூரிய வெப்பத்தை அதிகம் உறிஞ்சினாலும் அவற்றின் தோலில் உள்ள அதிகப்படியான மெலனன் நிறமி சூரிய கதிர்வீச்சிலிருந்து தோலை பாதுகாக்கிறது. குளம்பு நிறமும் உறுதியும் வெளிரிய அல்லது வெள்ளை நிற கால்களை கொண்ட குதிரைகளின் குளம்புகள் மென்மையாக இருக்கும் என்றும் கருப்பு நிற கால்கள் மற்றும் கருப்பு குளம்புகளை கொண்ட குதிரைகளின் குளம்புகள் அதிக கடர்த்தியும் கடினத்தன்மையும் கொண்டவை என்றும் கண்டறியப்பட்டது. இதனால் தான் எல்லை பந்தயத்திற்கு கருப்பு குளம்புடைய குதிரைகள் தேர்வு செய்யப்படுகின்றன. நிறம் மற்றும் மச்சங்கள் சார்ந்த நம்பிக்கை முறைமைகள். தமிழ்நாட்டின் சுவடி சாஸ்திரங்களில் நிறத்துடன் சேர்ந்து குதிரையின் முகத்திலும் கால்களிலும் அமையும் வெள்ளை நிற மச்சங்களும் ஃபேஸ் மற்றும் லெக் மார்க்ஸ் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. பஞ்சகல்யாணி 5 white points குதிரையின் 4 கால்களின் கீழ்ப்பகுதியும் ஹூஃப் டு ஃபெட்லாக் நெற்றியில் ஒரு சுட்டியும் ஸ்டா தூய வெள்ளை நிறத்தில் அமைந்து உடலின் பிற பகுதிகள் அடர் நிறத்தில் இருந்தால் அது பஞ்சகல்யாணி எனப்படுகிறது. இவ்வகை நிற அமைப்பு கொண்ட குதிரை பேரதிர்ஷ்டம் தருவதாகவும் அமைதியான குணநலன்களை கொண்டதாகவும் தமிழ் மரபில் போற்றப்படுகிறது. பிறை மச்சம் கிரசன்ட் நெற்றியில் பிறை போன்ற வெள்ளை மச்சம் கொண்ட குதிரைகள் பந்தயங்களில் அதிவேகமாக ஓடக்கூடிய ஆற்றல் பெற்றவையாக கருதப்படுகின்றன. முடிவுரை தமிழ் மரபில் குதிரைகளின் நிறங்களின் அடிப்படையிலான வகைப்பாடு என்பது வெறும் தோற்றத்தை கண்டு பெயரிடுவது அல்ல. அது குதிரையின் மரபியல் இயல்பு தோலின் தடிமன் குளம்பின் உறுதி மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை அதன் வெளிப்புற நிறத்தை கொண்டே துல்லியமாக கணிக்கும் ஒரு ஆழமான நாட்டுப்புற அறிவியல் அமைப்பாகும். 4 சுழிகள் மற்றும் அடையாளங்கள் வார்ல்ஸ் ஹேயஸ்வார்ல்ஸ். தமிழ் பாரம்பரியத்தில் குதிரையின் சுழிகள் ஹேயவார்ல்ஸ் அதன் சுபாவத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தீர்மானிக்கும் காரணியாக கருதப்படுகின்றன. தேவச்சுழி நெற்றியின் மைய பகுதியில் அமையும் நேர்மறை சுழி. இது அமைதியான குணத்தை குறிக்கும். கும்பச்சுழி இராஜச்சுழி பிடரி அல்லது கழுத்து பகுதியில் அமையும் சுழிகள் பந்தய வெற்றிக்கும் கம்பீரத்திற்கும் உரியதாக கருதப்படுகிறது. பாடைச்சுழி கெட்ட சுழிகள் கண்களுக்கு கீழே அல்லது வயிற்று பகுதியில் அமையும் குறிப்பிட்ட சுழிகள் கொண்ட குதிரைகள் அதிக கோபமும் கட்டுக்கடங்காத தன்மையும் கொண்டவையாக கருதப்படுகின்றன. இவைதான் தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை இனவகைகள் பற்றிய விரிவான ஆய்வறிக்கை. குதிரைகளின் சுழிகள் ஹேயவார்ல்ஸ் த்ரிசோலிப்ஸ் பெயர்கள் அமைவிடம் மற்றும் குணாதிசயங்களுடனான தொடர்புகள் பற்றிய ஆய்வறிக்கை. தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை பராமரிப்பிலும் சுவடி சாஸ்திரங்களிலும் குதிரை வாங்கும் மரபிலும் சுழிகள் ஹேயவார்ல்ஸ் த்ரிசோலிப்ஸ் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்றன. குதிரையின் தோலில் மயிர்கால்கள் சுழல் வடிவில் சுழன்று அமையும் அமைப்பே சுழி எனப்படுகிறது. நவீன கால்நடை மருத்துவ அறிவியலில் வெட்டனரி சயன்ஸ் குதிரையின் கரு வளர்ச்சியின் போது எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் நரம்பு மண்டலமும் தோலின் மயிர்கால்களும் ஒரே திசு அடுக்கிலிருந்தே எக்டடார்ம் உருவாகின்றன. எனவே சுழிகளின் அமைவிடத்திற்கும் மூளையின் செயல்பாடுகளுக்கும் குதிரையின் குணாதிசயங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை இன்றைய அறிவியல் ஆய்வுகளும் உறுதிப்படுத்துகின்றன. 1 தலை மற்றும் நெற்றி பகுதி சுழிகள் ஃபேஷல் வார்ல்ஸ். குதிரையின் முகத்தில் அமையும் சுழிகள் அதன் அமைதி பயம் கற்றல் திறன் மற்றும் கையாளும் தன்மையை வெளிப்படுத்துகின்றன. தேவச்சுழி பிரம்மச்சுழி சிங்கிள் ஹை ஃபேஷல் வார்ல். அமைவிடம் நெற்றியின் மைய பகுதியில் கண்களின் மட்டத்திற்கு சற்று மேலே அல்லது நேர் நடுவில் அமையும் ஒற்றை சுழி. குணாதிசயம் இது மிகவும் நன்மையான சுழியாக கருதப்படுகிறது. இச்சுழி கொண்ட குதிரைகள் மிகுந்த புத்திசாலித்தனமும் அமைதியான சுபாவமும் மனிதர்களின் கட்டளைகளுக்கு எளிதில் கீழ்ப்படியும் தன்மையும் கொண்டவையாக இருக்கும். இரட்டைச் சுழிகள் டபுள் ஃபேஷல் வார்ல்ஸ். அமைவிடம் நெற்றியில் ஒன்றன் மேல் ஒன்றாகவோ அல்லது பக்கவாட்டிலோ அருகருகே அமையும் 2 சுழிகள். குணாதிசயம் இரட்டைச் சுழி கொண்ட குதிரைகள் அதிக உணர்ச்சிவசப்படக்கூடியவை அமோஷனல் சுட்டித்தனமும் சட்டென்று மிரளும் ஸ்பூக்கி அக்சைடபிள் குணமும் கொண்டவையாக இருக்கும். இவற்றை பழக்குவதற்கு அதிக பொறுமையும் திறமையான பாகன்களும் தேவைப்படுவர். தாழ்ந்த சுழி லோ ஃபேஷல் வார்ல். அமைவிடம் கண்களின் மட்டத்திற்கு கீழே மூக்கு தண்டிற்கு அருகில் அமையும் சுழி. குணாதிசயம் இக்குதிரைகள் சற்று பிடிவாத குணமும் மந்தமான செயல்பாடும் கொண்டவையாக இருக்க வாய்ப்புண்டு. 2 கழுத்து மற்றும் பிடரி பகுதி சுழிகள் நெக் மற்றும் கிரஸ்ட் வார்ல்ஸ்.
கழுத்து மற்றும் பிடரி பகுதியில் அமையும் சுழிகள் குதிரையின் கம்பீரத்தையும் பந்தயக்கலை இயக்கத்தையும் குறிக்கின்றன. இராஜச்சுழி கும்பச்சுழி கிரஸ்ட் வார்ல். அமைவிடம் கழுத்தின் மேல் பகுதி அல்லது பிடரி மயிர் அடர்ந்து வளரும் பகுதியில் மானே சாய்ட் அமையும் சுழி. குணாதிசயம் பந்தயக் களங்களில் அதிவேகமாக ஓடும் கம்பீரத்தையும் ஓயாத சுறுசுறுப்பையும் குறிக்கும். ரேவால் நடை பயிற்சிக்கு இச்சுழி உள்ள குதிரைகள் மிகவும் உகந்தவை. தொண்டைச்சுழி விழுதுச்சுழி த்ரோட் ட்ரக்கியவார்ல். அமைவிடம் மூச்சுக்குழாய் அல்லது தாடையின் அடிப்பகுதியில் அமையும் சுழி. குணாதிசயம் குதிரை நல்ல சுவாச கட்டுப்பாட்டையும் நெகிழ்வுத்தன்மையையும் கொண்டிருக்கும் என்பதை குறிக்கும். 3. உடல் மற்றும் கால்களில் அமையும் சுழிகள் பொடி மற்றும் லெக் வார்ல்ஸ். லக்ஷ்மி சுழி மார்புச் சுழி செஸ்ட் வார்ல்ஸ். அமைவிடம் முன்னங்கால்களுக்கு இடையே மார்பின் மையப்பகுதியில் அமையும் சுழி. குணாதிசயம் தமிழ் மரபில் இது மிகுந்த செல்வாக்கையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் சுழியாக பார்க்கப்படுகிறது. இக்குதிரைகள் வலுவான மார்புத் தசைகளையும் அதிக சகிப்புத்தன்மையையும் அண்டியோரன்ஸ் பெற்றிருக்கும். இடுப்புச் சுழி சுழிப்பூ ஃபிளாங்க் வார்ல்ஸ். அமைவிடம் வயிற்றின் பக்கவாட்டில் இடுப்பு மடிப்பு பகுதியில் ஃபிளாங்க் அமையும் சுழி. குணாதிசயம் வளைந்து நெளிந்து ஓடும் நெகிழ்வுத்தன்மையை குறிக்கும். 4. தவிர்க்கப்பட வேண்டிய அல்லது எச்சரிக்கைக்குரிய சுழிகள் நெகட வார்ல்ஸ். தமிழ்நாட்டு பாரம்பரிய சுவடி நூல்களில் சில குறிப்பிட்ட சுழிகள் குதிரையின் கோபம் மற்றும் ஆபத்தான சுபாவத்தை குறிப்பதாக கூறப்பட்டு தவிர்க்கப்படுகின்றன. பாடைச்சுழி கண்களுக்கு மிக நெருக்கமாக கீழே அமையும் சுழி. இது அதிக கோபத்தையும் பாகனை கடிக்கும் அல்லது உதைக்கும் சுபாவத்தையும் குறிக்கும். கண்ணீர்ச்சோடு கண்ணீர்ச்சுழி கண்ணின் கீழ் மூலையில் அமையும் சுழி. இக்குதிரைகள் அடிக்கடி நோயவாய்ப்படும் அல்லது பயந்த சுபாவத்துடன் இருக்கும் என கருதப்படுகிறது. தட்டச்சுழி பிட்டச்சுழி வாலுக்கு கீழே அல்லது பிட்டம் பகுதியில் விரும்பத்தகாத இடங்களில் அமையும் சுழிகள். 5. அறிவியல் பார்வை சுழிகளும் மூளைச் செயல்பாடும் சயின்டிஃபிக் கன்சைட். நவீன குதிரை நடத்தை ஆய்வாளர் டாக்டர் டெம்பிள் கிராண்டன் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி நெற்றியில் ஒற்றைச் சுழி நடுவில் உள்ள குதிரைகள் அமைதியான நரம்பு மண்டலத்தை கொண்டுள்ளன. இரட்டைச் சுழிகள் அல்லது நீளமான சுழிகள் உள்ள குதிரைகளின் மூளையில் அமைதியின்மை ஆஜடேஷன் மற்றும் தூண்டல் திறன் அதிகமாக உள்ளது. பாரம்பரிய தமிழ் பாகன்கள் அறிவியல் உபகரணங்கள் இல்லாத காலத்திலேயே வெளிப்புறச் சுழிகளைக் கொண்டு குதிரையின் உட்புற நரம்பு மண்டலத்தையும் சுபாவத்தையும் துல்லியமாக கணித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் குதிரைகளின் சுழிகள் அவற்றின் பெயர்கள் மற்றும் குணாதிசயங்களுடனான தொடர்புகள் பற்றிய விரிவான ஆய்வறிக்கை. தமிழ் மரபில் சிறப்புமிக்க பஞ்சகல்யாணி குதிரை உடற்கூறியல் மச்ச அமைப்புகள் மற்றும் பண்பாட்டுச் சிறப்புகள். தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை பராமரிப்பு நாட்டுப்புறவியல் மற்றும் இலக்கிய மரபில் பஞ்சகல்யாணி என்னும் அடையாளம் கொண்ட குதிரைகளுக்கு எப்போதும் மிக உயர்ந்த மதிப்பும் மதிக்கத்தக்க இடமும் உண்டு. பஞ்சம் என்றால் 5 கல்யாணி என்றால் நன்மைகள் அல்லது மங்கள பண்புகள் நிறைந்தவை என்று பொருள். உடலின் குறிப்பிட்ட 5 பாகங்களில் அமைந்திருக்கும் வெள்ளை நிற மச்சங்கள் வாய்ட் மார்க்ஸ் மற்றும் தூய நிற அமைப்பைக் கொண்டு இக்குதிரைகள் அடையாளம் காணப்படுகின்றன. 1. பஞ்சகல்யாணி குதிரையின் உடற்கூறியல் மற்றும் மச்ச வடிவமைப்பு ஆனாடமி மற்றும் மார்க்ஸ். ஒரு குதிரை பஞ்சகல்யாணி என்று அழைக்கப்பட அதன் உடலில் 5 இடங்கள் மட்டுமே தூய வெள்ளை நிறத்தில் அமைய வேண்டும். உடலின் ஏனைய பகுதிகள் அடர் நிறத்தில் கருப்பு செம்மறை பழுப்பு அல்லது குங்கும வர்ணம் இருக்க வேண்டும். வலது முன்னங்கால் ரைட் ஃபாலெக் குளம்பிலிருந்து மணிக்கட்டு வரை ஃபெட்லாக் பாஸ்டன் தூய வெள்ளை நிறம். இடது முன்னங்கால் லெஃப்ட் ஃபாலெக் குளம்பிலிருந்து மணிக்கட்டு வரை தூய வெள்ளை நிறம். வலது பின்னங்கால் ரைட் ஹைண்ட் லெக் குளம்பிலிருந்து மணிக்கட்டு வரை தூய வெள்ளை நிறம். இடது பின்னங்கால் லெஃப்ட் ஹைண்ட் லெக் குளம்பிலிருந்து மணிக்கட்டு வரை தூய வெள்ளை நிறம். நெற்றிச் சுட்டி ஃபேஸ் ஸ்டார் பிளேஸ் நெற்றியின் மையப்பகுதியில் துல்லியமாக அமைந்த ஒரு வெள்ளை நிற மச்சம் அல்லது சுட்டி. முக்கிய கட்டுப்பாடு இந்த 5 இடங்களை தவிர உடலின் பிற பகுதிகளில் பெரிய அளவிலான வெள்ளை திட்டுகளோ அல்லது புள்ளிகளோ பின்டோ பாய்போல் பாடன் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அது பஞ்சகல்யாணி வகைப்பாட்டிற்குள் வராது. 2. உடலியக்க பண்புகளும் நடத்தையும் பிசியலோஜிக்கல் மற்றும் பிஹேவியரல் ட்ரேட்ஸ். தமிழ் பாகன்கள் மற்றும் குதிரை வளர்ப்பாளர்களின் கணிப்பின்படி பஞ்சகல்யாணி அடையாளங்களை கொண்ட குதிரைகள் தனித்துவமான உடலியக்க பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. அமைதியான நரம்பு மண்டலம் பஞ்சகல்யாணி மச்சங்கள் மற்றும் நெற்றியில் ஒற்றைச் சுழி அமைந்த குதிரைகள் மிகச் சீரான நரம்பு மண்டலத்தை பேலன்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவை எளிதில் மிரளாத லெஸ் ஸ்பூக்கி சுபாவத்தை கொண்டிருக்கும். கற்றல் திறன் ட்ரைனாபிலிட்டி மனிதர்களின் கட்டளைகளுக்கு விரைந்து கீழ்ப்படியும் தன்மையும் பாகன்களுடன் எளிதில் பிணைப்பை பொண்டங் ஏற்படுத்திக் கொள்ளும் ஆற்றலும் இவற்றுக்கு அதிகம். கம்பீரமான நடை ரேவால் ஆம்பலங் கேட் மற்றும் சவுத் சவாரிகளின் போது இக்குதிரைகள் மிகுந்த நிதானத்துடனும் கம்பீரத்துடனும் எடையை சமநிலைப்படுத்தி ஓடும். 3. பண்பாட்டுச் சிறப்புகளும் புராண நெறிகளும் கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் மற்றும் ஃபோக்லா. தமிழ்நாட்டின் கிராமிய பண்பாட்டிலும் போரியல் வரலாற்று மரபிலும் பஞ்சகல்யாணி குதிரைகள் மங்களத்தின் அடையாளமாக போற்றப்படுகின்றன. அரசர்கள் மற்றும் தளபதிகளின் வாகனம் பண்டைய தமிழ் சிற்றரசர்கள் பாளையக்காரர்கள் மற்றும் போர்த் தளபதிகள் பந்தயங்களுக்கும் போர்க்களங்களுக்கும் பஞ்சகல்யாணி குதிரைகளையே தங்கள் முதன்மை வாகனமாக தேர்ந்தெடுத்தனர்.
வீர வழிபாடும் கோவில் திருவிழாக்களும் அய்யனார் மற்றும் மதுரை வீரன் போன்ற சிறுதெய்வ கோவில் திருவிழாக்களில் பஞ்சகல்யாணி குதிரைகளுக்கே அரச மரியாதை அளிக்கப்பட்டு ஊர்வலங்களில் முன்னிறுத்தப்படும். அதிர்ஷ்டம் மற்றும் மங்கலம். பஞ்சகல்யாணி குதிரை லாயத்தில் நின்றால் அந்த இல்லத்திற்கும் நாட்டின் ஆட்சியாளருக்கும் பேரதிர்ஷ்டமும் செல்வச் செழிப்பும் நோயற்ற வாழ்வும் உண்டாகும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. 4. மரபியல் பின்னணி ஜெனடிக் பேசிஸ் ஆஃப் மாகங்ஸ். நவீன மரபியல் அறிவியலின்படி எக்வைன் ஜெனடிக்ஸ் குதிரையின் உடலில் அமையும் இத்தகைய வெள்ளை நிற மச்சங்கள் கிட் ஜீன் மற்றும் 3 போன்ற குறிப்பிட்ட மரபணுக்களின் வெளிப்பாடாகும். டபிமெண்டாடியோன் மெலனோபிளாஸ்ட் மைக்ரேஷன். தோலின் மெலனின் நிறமிகள் உருவாவதன் இயற்கைச் சேர்க்கையால் நிகழும் இந்த அரிய வடிவமைப்பு ஆயிரக்கணக்கான குதிரைகளில் சிலவற்றிற்கு மட்டுமே கச்சிதமாக அமைகிறது. இதன் காரணமாகவே தமிழ் மரபில் பஞ்சகல்யாணி குதிரைகள் அரிதானவையாகவும் அதிக மதிப்பை கொண்டவையாகவும் கருதப்படுகின்றன. இவைதான் பஞ்சகல்யாணி குதிரையின் உடற்கூறியல் மச்ச அமைப்புகள் மற்றும் பண்பாட்டுச் சிறப்புகள் பற்றிய விரிவான ஆய்வறிக்கை. பண்டைய தமிழ்நாட்டின் போரியல் வரலாறு மற்றும் பாளையக்காரர் ஆட்சியில் பஞ்சகல்யாணி குதிரைகளின் பயன்பாடு. பண்டைய தமிழர்களின் போரியல் மரபிலும் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் நிலவிய பாளையக்காரர்களின் ஆட்சியிலும் குதிரைப்படை இவளிப்படை போரின் போக்கையே தீர்மானிக்கும் முதன்மை சக்தியாக விளங்கியது. அவற்றுள்ளும் பஞ்சகல்யாணி அமைப்பை கொண்ட குதிரைகள் போர்க்கள கட்டளைகள் தளபதிகளின் பாதுகாப்பு மற்றும் உத்தி சார்ந்த தாக்குதல்களுக்கு பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டன. 1. பண்டைய தமிழ் போரியல் மரபில் குதிரைப்படை சங்கம் மற்றும் கிளாசிகல் ஈரா. சங்க காலம் தொட்டே சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களின் படைகளில் நாற்படைகளுள் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை குதிரைப்படை மிக முக்கியமான இடத்தை வகித்தது. புறநானூற்றுச் சான்றுகள் புறநானூற்று பாடல்களில் குதிரைகளின் வீரியமும் அவற்றுக்கு அணிவிக்கப்பட்ட அணிகலன்களும் போர்க்களத்தில் அவை காட்டிய வேகமும் கடுமையான வேகமுடைய குதிரை மற்றும் இவளி என்ற சொற்களால் விவரிக்கப்படுகின்றன. கடல்வழி இறக்குமதி தமிழர்களின் கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய கடல்சார் வணிகத்தின் மூலம் அரேபிய மற்றும் பாரசீக குதிரைகள் கொர்க்கை பூம்புகார் துறைமுகங்கள் வழியாக பெருமளவில் இறக்குமதி செய்யப்பட்டன. அவற்றுள் பஞ்சகல்யாணி மச்சங்கள் கொண்ட குதிரைகள் அரசர்களுக்கான பட்டத்துப்புரவி யாக தேர்ந்தெடுக்கப்பட்டன. 2. பாளையக்காரர் ஆட்சியில் பஞ்சகல்யாணி குதிரைகள் போலிகர்வோஸ் மற்றும் ரெசிஸ்டன்ஸ். மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டு பின்னர் சுதந்திர போராட்டக் களமாக மாறிய 72 பாளையங்களில் கா. பாஞ்சாலங்குறிச்சி சிவகங்கை நெற்கட்டும் செவ்வல் குதிரைகளின் பங்கு பன்மடங்கு அதிகரித்தது. வீரபாண்டிய கட்டபொம்மனும் பாஞ்சாலங்குறிச்சியும். பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தில் பஞ்சகல்யாணி குதிரைகள் மிக உயர்ந்த மதிப்பை பெற்றிருந்தன. தளபதிகளின் வாகனம் கட்டபொம்மன் மற்றும் அவரது படைத்தளபதி வீரமுத்து வீரன் ஊமைத்துறை ஆகியோர் பஞ்சகல்யாணி வகை குதிரைகளையே சவாரிகளுக்கும் மறைமுக தாக்குதல்களுக்கும் கரில வார்ஃபேர் பயன்படுத்தினர். மன உறுதி மற்றும் விசுவாசம் வெடிமருந்து சத்தங்களுக்கும் பீரங்கி முழக்கங்களுக்கும் அஞ்சாமல் நிற்கக்கூடிய மன உறுதியும் ஃபீர்லெஸ்னஸ் தன் எஜமானனை காக்கும் விசுவாசமும் பஞ்சகல்யாணி குதிரைகளின் தனித்துவமாக போற்றப்பட்டது. மருது பாண்டியர்களின் பாயும் புறவிகள். சிவகங்கை சீமையின் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்திய போர்களில் அடர்ந்த காடுகளுக்குள் புகுந்து தாக்கும் உத்திகளில் குதிரை படைகளே முதன்மையாக செயல்பட்டன. பஞ்சகல்யாணி குதிரைகள் அவற்றின் கூர்மையான கவனிக்கும் திறன் மற்றும் அமைதியான சுபாவத்தால் இரவு நேர தாக்குதல்களின் போது தேவையின்றி சத்தமிடாமல் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டன. 3. போர்க்களத்தில் பஞ்சகல்யாணி குதிரைகளின் உத்திசார் நன்மைகள் டாக்டகல் அட்வான்டேஜஸ். பாளையக்காரர்கள் பஞ்சகல்யாணி குதிரைகளை போர்க்களத்திற்கு தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் தெளிவான இராணுவ உத்திகள் இருந்தன. இரவு நேர காட்சி அடையாளம் விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன். பஞ்சகல்யாணி குதிரையின் 4 கால்களிலும் நெற்றியிலும் உள்ள தூய வெள்ளை மச்சங்கள் அடர்ந்த இருளிலோ அல்லது போர்க்கள தூசியிலோ தன் படைத்தளபதி எங்கு நிற்கிறார் என்பதை பின்தொடரும் காலாட்படை வீரர்கள் எளிதில் அடையாளம் காண உதவியது. அதிவேக திருப்பங்கள் அஜிலிட்டி மற்றும் மனூவரபிலிட்டி. இக்குதிரைகள் குறுகிய இடைவெளிகளிலும் பாறை நிலங்களிலும் நிலைதிருமாறாமல் அதிவேகமாக திரும்பி பாயும் உடலமைப்பு ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டிருந்தன. ரேவால் நடையின் பயன்பாடு நீண்ட தூர பயணங்களின் போதும் வாழ்வீச்சு போரின் போதும் குதிரை குலுங்காமல் ஒரே சீராக ஓடும் ரேவால் நடையை இக்குதிரைகளுக்கு சிறுவயதிலேயே கற்பித்தனர். இதனால் சவாரி செய்பவர் குதிரை மீதிருந்தபடியே துல்லியமாக ஈட்டி எறியவும் வாள் வீசவும் முடிந்தது. 4. நாட்டுப்புற பாடல்களும் வீரக்கதைகளும். தமிழ்நாட்டின் வில்லுப்பாட்டு சிந்து பாடல்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளில் பஞ்சகல்யாணி குதிரைகளின் வீரச் செயல்கள் பெருமளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அஞ்சாத நெஞ்சினன் பஞ்சகல்யாணி மேலேறி வாங்கிவரும் வாளுக்கு வீச்சாக பாய்ந்தானே என்ற வரிகள் போர்க்களத்தில் பஞ்சகல்யாணி குதிரைக்கும் அதன் வீரனுக்கும் இடையே இருந்த பிணைப்பையும் வீரியத்தையும் பறைசாற்றுகின்றன. இவைதான் பண்டைய தமிழ்நாட்டின் போரியல் வரலாறு மற்றும் பாளையக்காரர் ஆட்சியில் பஞ்சகல்யாணி குதிரைகளின் பயன்பாடு. தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை வளர்ப்பு மையங்கள் பண்ணை மேலாண்மை மரபணு பாதுகாப்பு மற்றும் பயிற்சி மையங்கள் பற்றிய ஆய்வறிக்கை. தமிழ்நாட்டில் பாரம்பரிய குதிரை இனங்களை பாதுகாப்பதிலும் பந்தய குதிரைகளை உருவாக்கி கையாள்வதிலும் குதிரை வளர்ப்பு மையங்கள் ஸ்டட் ஃபார்ம்ஸ் மற்றும் எக்வைன் பிரீடிங் சென்டர்ஸ் மிக முக்கியமான தூண்களாக செயல்படுகின்றன.
பண்டைய அரசர்கள் மற்றும் பாளையக்காரர்களின் ஆதரவில் இயங்கிய பட்டறை பண்ணைகள் முதல் இன்றைய நவீன தனியார் ஸ்டட் ஃபார்ம்கள் வரை தமிழ்நாட்டின் குதிரை வளர்ப்பு மையங்களின் வடிவமைப்பு, மேலாண்மை முறைகள் மற்றும் பயிற்சி உத்திகள் கீழே விரிவாக பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன. 1. தமிழ்நாட்டின் முதன்மை வளர்ப்பு மண்டலங்கள். மேஜர் பிரீடிங் ஹப்ஸ். தமிழ்நாட்டின் காலநிலை, புவியியல் அமைப்பு மற்றும் தீவன பாரம்பரியத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட மாவட்டங்கள் குதிரை வளர்ப்பின் முதன்மை மையங்களாக வரலாற்று ரீதியாகவும் இன்றளவும் திகழ்கின்றன. கொங்கு மண்டலம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர். ஆற்று மணல் படுகைகளும் செம்மண் நிலப்பரப்பும் நிறைந்த இம்மண்டலம் ரேவால் பந்தய குதிரைகளின் தாயகமாக விளங்குகிறது. இங்குள்ள மையங்கள் கத்தியவாரி, மார்வாரி மற்றும் உள்ளூர் கொங்கு நாட்டு இரகங்களை இனப்பெருக்கம் செய்து வளர்ப்பதில் முன்னோடியாக திகழ்கின்றன. தென் மண்டலம் மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி. வறண்ட காலநிலையை தாங்கி கரடுமுரடான தார் சாலைகளில் ஓடும் எல்லை பந்தய குதிரை வளர்ப்பிற்கு புகழ்பெற்ற மண்டலம். இங்குள்ள வளர்ப்பு மையங்களில் குதிரைகளின் குளம்புகள் இயல்பாகவே கெட்டிப்படும் வகையில் திறந்தவெளி மேய்ச்சல் முறைகள் பாஸ்டர் டர்ன்அவுட் பின்பற்றப்படுகின்றன. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மண்டலங்கள். கோவில் திருவிழாக்கள், சவுக் நடனக் குதிரைகள் மற்றும் அலங்கார சவாரி புறவிகளை வளர்த்து பயிற்றுவிக்கும் பாரம்பரிய மையங்கள் இங்கு அதிகளவில் உள்ளன. 2. வளர்ப்பு மையங்களின் வடிவமைப்பு மற்றும் வசதிகள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஃபெசிலிட்டிஸ். ஒரு தரமான குதிரை வளர்ப்பு மையம் ஸ்டட் ஃபார்ம் உயிரியல் பாதுகாப்பு மற்றும் குதிரைகளின் தசை வளர்ச்சிக்கு ஏற்ப பின்வரும் உள்கட்டமைப்புகளை கொண்டிருக்க வேண்டும். லாயங்கள் அமைப்பு ஸ்டேபிள்ஸ், லூஸ் பாக்சஸ். அளவு மற்றும் காற்றோட்டம். ஒவ்வொரு குதிரைக்கும் குறைந்தபட்சம் 12 அடி பெருக்கல் 12 அடி அளவு கொண்ட தாராளமான தனித்தனி லாயங்கள் இருக்க வேண்டும். உயரமான கூரைகள், வெப்ப காற்றை வெளியேற்ற உயர்ந்த கூரைகளும் ஹாய் சீலங்ஸ், பக்கவாட்டில் போதிய இயற்கை வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதிகளும் அவசியமாகும். படுக்கை மேலாண்மை. தூசியற்ற மரத்தோல், ரப்பர் பாய்கள் அல்லது காகித துண்டுகள் மூலம் லாயங்களின் தரை அமைக்கப்படுகிறது. ராவோ நோயை தவிர்க்க. மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் படாக் பகுதிகள் பாடக்ஸ் மற்றும் பாஸ்டர்ஸ். குதிரைகள் அடைபட்டு இருக்காமல் சுதந்திரமாக ஓடித்திரிய மரவேலிகளால் சுழலப்பட்ட படோக் பாடக்ஸ் பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இயற்கை முறையில் நச்சுத்தன்மையற்ற பச்சை புட்கள், குழுக்கட்டை புல், சூப்பா புல், கினியா புல் வளர்க்கப்பட்டு மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படும். பயிற்சி களங்கள் ட்ரெய்னிங் ட்ராக்ஸ். வட்டவடிவ களம் லஞ்சங் ரிங். இளம் குதிரைகளுக்கு முதன்முதலில் கடிவாளம் மற்றும் சவாரி பயிற்சி அளிக்க பயன்படும் மணல் களம். ஆற்று மணல் பாதைகள் சாண்ட் ட்ராக்ஸ். குதிரைகளின் முழங்கால் தசைநான்களை டெண்டன்ஸ் வலுப்படுத்த 1 முதல் 2 அடி ஆழமுள்ள மணல் பாதைகள் மையங்களில் அமைக்கப்பட்டிருக்கும். குதிரை குளம் எக்வைன் ஸ்விம்மிங் பூல். மூட்டுகளில் அழுத்தம் தராமல் இதய மற்றும் சுவாசத் திறனை கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் உயர்த்த உதவும் நீச்சல் குளங்கள். 3. இனப்பெருக்கம் மற்றும் மரபணு பாதுகாப்பு மேலாண்மை பிரீடிங் மற்றும் ஜெனடிக் மேனேஜ்மெண்ட். வளர்ப்பு மையங்களின் முதன்மை நோக்கம் நல்ல மரபணு கூறுகளை கொண்ட குதிரைகளை இனப்பெருக்கம் செய்வதாகும். தாய் தந்தை தேர்வு, பெடகிரி செலக்ஷன், பந்தய வெற்றி, உடலமைப்பு, சுழிகளின் நன்மை, குட் வார்ல்ஸ் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட தாய், மேர் மற்றும் தந்தை ஸ்டாலியன் குதிரைகள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. கலப்பின கட்டுப்பாடு கண்ட்ரோல் பிரீடங். மரபணு குறைபாடுகளை தவிர்க்க ஒரே இரத்த வழி உறவுகளுக்குள் இன்பிரீடங் கலப்பு செய்வதை தவிர்த்து கிராஸ் பிரீடிங் கிராஸ் பிரீடங் முறைகள் மூலம் வலுவான குதிரைகள் உருவாக்கப்படுகின்றன. சினை குதிரை பராமரிப்பு. கருவுற்ற தாய் குதிரைகளுக்கு கூடுதல் புரதம், தாது உப்புக்கள் மற்றும் சீரான நடைபயிற்சிகள் வழங்கப்பட்டு பிரசவம் பாதுகாப்பாக கையாளப்படுகிறது. 4. குட்டி வளர்ப்பு மற்றும் ஆரம்ப கட்ட பயிற்சி ஃபோல் கேர் மற்றும் ஆர்லி அம்பிரிண்டங். இம்பிரிண்டிங் ஃபோல் அம்பிரிண்டங் குதிரைக்குட்டி பிறந்த சில மணிநேரங்களிலேயே மனிதர்களின் தொடுதலையும் அன்பையும் பழக செய்யும் நுட்பம். இதனால் குதிரை வளர்ந்த பின் மனிதர்களுக்கு எளிதில் அடங்கும். தாய்ப்பால் மற்றும் சிம்பால் கலஸ்ட்ரம். குட்டி பிறந்த 2 மணி நேரத்திற்குள் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த தாயின் சிம்பாலை குடிப்பதை உறுதி செய்வர். பழக்குதல் ஹாண்ட்லிங் மற்றும் ஹோல்டர் ட்ரெய்னிங். 3 முதல் 6 மாதத்திற்குள் குட்டிக்கு தலைக்கயிறு ஹோல்டர் கட்டி நடக்கவும் கால்களை தூக்கிச் சுத்தப்படுத்தவும் ஹூஃப் பீக்கங் பயிற்சிகள் தொடங்கும். இவைதான் தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை வளர்ப்பு மையங்கள். குதிரைக்குட்டி பிறந்தவுடன் அளிக்கப்படும் இம்பிரிண்டிங் ஃபோல் அம்பிரிண்டங் பயிற்சி நுட்பங்கள். உடலியக்கவியல் மற்றும் நடத்தை அறிவியல் ஆய்வறிக்கை. குதிரை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் இம்பிரிண்டிங் ஃபோல் அம்பிரிண்டங் ஆர்லி இம்ப்ரண்ட் ட்ரெய்னிங் என்பது குதிரைக்குட்டி பிறந்த சில நிமிடங்களிலேயே அதனுடைய மூளை மற்றும் நரம்பு மண்டலம் மிக கூர்மையான உணர்திறனோடு கிரிட்டிகல் லார்னிங் விண்டோ இருக்கும் தருணத்தில் அளிக்கப்படும் ஒரு மிக முக்கியமான உடலியக்க மற்றும் நடத்தை சார்ந்த பயிற்சியாகும். அமெரிக்க கால்நடை மருத்துவ நிபுணர் டாக்டர் ராபர்ட் எம். மில்லர் டாக்டர் ராபர்ட் எம். மிலா என்பவரால் முறைப்படுத்தப்பட்ட இந்நுட்பம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பாகன்களாலும் தலைமுறையாக இயல்பான நாட்டுப்புற அறிவாக பின்பற்றப்பட்டு வருகிறது. 1. இம்பிரிண்டிங்கின் உயிரியல் மற்றும் நரம்பியல் பின்புலம் நியூரோபயாலஜி ஆஃப் அம்பிரிண்டங். குதிரை குட்டி பிறந்து முதல் 1 முதல் 2 மணி நேரத்திற்குள் அதனை கையாள்வது ஏன் மிக முக்கியமானது என்பதற்கு உயிரியல் ரீதியான காரணங்கள் உள்ளன.
கிரிட்டிகல் லேர்னிங் விண்டோ. கிரிட்டிகல் லார்னிங் விண்டோ பிறந்த உடனே குதிரைக்குட்டியின் மூளையில் உள்ள நரம்பு செல்கள் நியூரோன்ஸ் சூழலில் இருந்து வரும் தூண்டுதல்களை சென்சரி ஸ்டிமுலாய் எவ்வித பயமும் இன்றி நேரடியாக பதிவு செய்து கொள்ளும். பயமின்மை ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபீர் ரெஸ்பான்ஸ் பிறந்து சில மணிநேரங்கள் வரை குதிரைக்குட்டிக்கு இயற்கையான பயந்து ஓடும் அல்லது எதிர்த்து தாக்கும் ஃப்ளைட் ஆஃப் ஃபைட் தற்காப்பு உணர்ச்சி வெளிப்படாது. இக்காலகட்டத்தில் மனிதர்களின் தொடுதலையும் குரலையும் பழக்கினால் அது மனிதர்களை தன் வாழ்நாள் முழுவதும் ஓர் அச்சுறுத்தலாக கருதாது. ஆழ்மன பதிவு பார்மனன்ட் மெமரி இந்த குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் குதிரையின் ஆழ்மனதில் லிம்பக் சிஸ்டம் நிரந்தரமாக பதிந்துவிடும். 2. இம்பிரிண்டிங் பயிற்சியின் படிநிலைகளும் முறைகளும் ஸ்டெப் பை ஸ்டெப் அம்பிரிண்டன் புரோட்டோகால். இப்பயிற்சி குதிரைக்குட்டி பிறந்து தாய் குதிரை அதை நக்கிச் சுத்தப்படுத்திய உடனேயே குட்டி முதலில் எழுந்து நிற்பதற்கு முன்பாக தரையில் படுத்துக் கொண்டிருக்கும் போதே தொடங்கப்பட வேண்டும். தொடுதல் உணர்வை நீக்குதல் டசென்சிடிசாடியோன் ட்ரூட்டஸ் உடல் முழுவதும் தடவுதல் குட்டியின் தலையிலிருந்து தொடங்கி காதுகள் இமைகள் மூக்கு கழுத்து முதுகு வயிறு மற்றும் வால் வரை கைகளால் மெதுவாக தேய்த்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். உணர்திறன் மிக்க பாகங்கள் குதிரையின் மிகவும் உணர்திறன் கொண்ட பகுதிகளான காதுகளுக்குள் விரல்களை விடுதல் மூக்கு துவாரங்களை தொடுதல் உதடுகளை தூக்கி ஈறுகளை தொடுதல் போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் கால்நடை மருத்துவர் பரிசோதிக்கும் போதோ அல்லது கடிவாளம் போடும்போதோ குதிரை எதிர்க்காது. கால்கள் மற்றும் குளம்பு தொடுதல் 4 கால்களையும் மேலிருந்து கீழ் வரை தடவி குளம்புகளின் அடிப்பகுதியை விரல்களால் லேசாக தட்ட வேண்டும். இது எதிர்காலத்தில் பயமின்றி சீராக குளம்புகளை தூக்கிச் சுத்தப்படுத்தவும் ஹூஃப் பிகங் லாடம் கட்டவும் ஃபாரியரி அடித்தளமிடுகிறது. ஒலி மற்றும் உணர்வு சார்ந்த தூண்டுதல்கள் ஒடடரி மற்றும் டாக்டைல் டசென்சிடிசாடியோன். சத்தங்களுக்கு பழக்குதல் குட்டியின் காதுகளுக்கு அருகில் கைகளை தட்டுவது நெகிழி பைகளின் பிளாஸ்டிக் பாக்ஸ் சத்தம் துணி துண்டால் உடலை துடைப்பது போன்ற அதிர்வுகளை அறிமுகப்படுத்த வேண்டும். கத்தரிக்கும் இயந்திர சத்தம் ஸ்பிரே பாட்டில்களின் சத்தம் அல்லது மயிர் நறுக்கும் இயந்திரங்களின் அதிர்வுகளை உடலின் மீது காட்டி பழக்க வேண்டும். மனித குரல் மற்றும் வாசனையை பதிய வைத்தல் ஒல்ஃபாக்டரி மற்றும் ஒடடரி அம்பிரிண்டன். குட்டியின் மூக்கிற்கு அருகில் மனிதர்கள் தங்கள் மூச்சை லேசாக செலுத்தி மிருதுவான குரலில் பேச வேண்டும். குதிரைகள் வாசனையைக் கொண்டே மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் அடையாளம் காணும் திறன் கொண்டவை. 3. பயிற்சியில் பின்பற்றப்பட வேண்டிய பொன்னான விதிகள் கிரிட்டிகல் ரூல்ஸ். சலிப்பு அடையும் வரை தொடருதல் ரபிட் அண்டில் ஹபிசுவேஷன் எந்தவொரு தொடுதலையும் காதை வருடுவது குதிரைக்குட்டி தன் எதிர்ப்பை முழுமையாக நிறுத்தி ரிலாக்ஸ் ஆகும் வரை உடலை தளர்த்தும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும். குட்டி பயந்து காலை ஆட்டும் போதே கையை எடுத்துவிட்டால் கால்களை ஆட்டினால் மனிதன் விலகிவிடுவான் என்ற தவறான பாடத்தை அது கற்றுக்கொள்ளும். தாய் குதிரையின் அனுமதி இப்பயிற்சியை செய்யும்போது தாய் குதிரை பதற்றமடையாமல் அமைதியாக பக்கத்திலேயே நிற்பதை உறுதி செய்ய வேண்டும். மிதமான அழுத்தம் பயிற்சியை மிக வன்முறையாகவோ அல்லது குட்டிக்கு வலி ஏற்படுத்தும் விதத்திலோ செய்யக்கூடாது. 4. இம்பிரிண்டிங் பயிற்சியின் நீண்டகால நன்மைகள். எளிமையான பராமரிப்பு இம்பிரிண்ட் செய்யப்பட்ட குதிரைகள் வளர்ந்த பிறகு ஊசி போடுதல் இரத்த மாதிரி எடுத்தல் தடுப்பூசி செலுத்துதல் போன்ற மருத்துவ பராமரிப்புகளுக்கு சற்றும் பிடிவாதம் செய்யாமல் ஒத்துழைக்கும். வேகமான பந்தய பயிற்சி 2 அல்லது 3 வயதில் பந்தய பயிற்சிகள் தொடங்கும் போது கடிவாளம் ஹோல்டர் சேணம் சாடல் மற்றும் சவாரி பாகனை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித எதிர்ப்பையும் காட்டாது. மனிதர்களுடனான பிணைப்பு குதிரை பாகன்களின் சொல் பேச்சை கேட்டு நடக்கும் அமைதியான பண்பை பெறும். இவைதான் இம்பிரிண்டிங் ஃபோல் அம்பிரிண்டன் உடலியக்க பயிற்சி நுட்பங்கள். குதிரைகளின் வேகம் உடலியக்கவியல் நடைமுறைகள் கேட்ஸ் மற்றும் தமிழ்நாடு பந்தய நுட்பங்கள் பற்றிய ஆய்வறிக்கை. குதிரையின் வேகம் எக்வைன் ஸ்பீட் மற்றும் லோகமோஷன் என்பது வெறும் தசை வலிமையை மட்டும் சார்ந்ததல்ல. அது குதிரையின் எலும்பு கட்டமைப்பு இதயச் சுவாசத் திறன் கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சி தசைநார் ஆற்றல் டெண்டன் அலாஸ்டிசிட்டி மற்றும் பாகனின் சவாரி உத்திகள் ஆகியவை ஒருங்கிணைந்து இயங்கும் ஒரு சிக்கலான உயிரியக்கவியல் பயோமெகானிக்ஸ் நிகழ்வாகும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை போட்டிகளான ரேவால் எல்லை பந்தயம் மற்றும் உலகளாவிய வேக பந்தயங்களில் குதிரைகளின் வேகம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பது கீழே விரிவாக பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. 1. குதிரைகளின் வேகத்தை நிர்ணயிக்கும் உடலியக்கவியல் காரணிகள். குதிரை அதிவேகத்தில் ஓடும்போது அதன் உடலில் பின்வரும் உடலியக்க மாற்றங்கள் நிகழ்கின்றன. தசை நார்களின் அமைப்பு ஃபாஸ்ட் ட்விச் மசல் ஃபைபர்ஸ் வேக பந்தய குதிரைகளின் உடலமைப்பில் டைப் 2 டைப் இ எனப்படும் வேகமான தசை நார்கள் அதிகளவில் இருக்கும். இவை குறுகிய காலத்தில் வெடித்து கிளம்பும் ஆற்றலை எக்ஸ்ப்ளோசிவ் பவர் வழங்குகின்றன. இயற்கை மண்ணீரல் உந்துதல் ஸ்ப்ளென கொன்ட்ராக்ஷன் குதிரை அதிவேகமாக ஓடத் தொடங்கும் போது அதன் மண்ணீரல் ஸ்ப்ளீன் அதில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கூடுதல் சிவப்பு இரத்த அணுக்களை RBCS இரத்த ஓட்டத்தில் செலுத்துகிறது. இது தசைகளுக்கு ஆக்சிஜன் விநியோகத்தை உடனடியாக 50 விழுக்காடு வரை உயர்த்துகிறது. தசைநான் நெகிழ்ச்சி டெண்டன் எலாஸ்டிக் எனர்ஜி கால்களில் உள்ள டிஜிட்டல் ஃப்ளெக்சார் தசைநான்கள் ஃப்ளெக்சோ டெண்டன்ஸ் ரப்பர் பெயிண்ட் போல செயல்பட்டு தரைமோதலின் போது கிடைக்கும் ஆற்றலை உறிஞ்சி மீண்டும் முன்னோக்கி தள்ளும் ஆற்றலாக எலாஸ்டிக் ரீகோயில் மாற்றுகின்றன. 2. நடைமுறைகளும் வேகத்தின் அளவுகளும் கேட்ஸ் மற்றும் ஸ்பீட் ரேஞ்ச்.
குதிரையின் நகர்வுகள் 4 பிரதான நடை நிலைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நடையிலும் அதன் வேகம் மாறுபடும். 3. தமிழ்நாட்டின் பாரம்பரிய போட்டிகளும் வேக மேலாண்மையும். தமிழ்நாட்டில் குதிரைகளின் வேகம் போட்டியின் தன்மைக்கு ஏற்ப பிரத்யேகமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. ரேவால் நடை ஆம்பலங் கேட் பேஸ். செயல்பாடு வலதுபக்க 2 கால்களும் இடதுபக்க 2 கால்களும் ஒரே நேரத்தில் பக்கவாட்டில் வீசி ஓடும் நடை. வேக வரம்பு மணிக்கு 25 முதல் 35 கி.மீ வரை ஓடக்கூடியது. சிறப்பு இதில் குதிரையின் முதுகு பகுதி குலுங்காது. சவாரி செய்பவருக்கு அதிர்வு தெரியாமல் நீண்ட தூரம் நிலையான வேகத்தில் ஓட இச்சீர் நடை பயன்படுகிறது. எல்லை பந்தயம் ஏல்லாய் பண்டாயாம். செயல்பாடு தார் சாலைகள் மற்றும் கரடுமுரடான எல்லை பாதைகளில் 5 முதல் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்படும் பந்தயம். வேக வரம்பு மணிக்கு 35 முதல் 50 கி.மீ வரை சீரான வேகத்தை பராமரிக்க வேண்டும். சிறப்பு இதில் உச்சகட்ட வேகத்தை விட தொடர்ந்து ஓடும் சகிப்புத்தன்மைக்கே அண்டியோரன்ஸ் முன்னுரிமை அளிக்கப்படும். 4. வேகத்திற்கான பாரம்பரிய ஊட்டச்சத்து மற்றும் பராமரிப்பு. வேகத்தை அதிகரிக்க தமிழ்நாட்டு பாகன்கள் பிரத்யேக உணவுகளையும் முறைகளையும் கையாளுகின்றனர். வேகவைத்த கொள்ளு பாயில்ட் ஹார்ஸ் கிராம் தசைநார்களுக்கு வலுவூட்டி கொழுப்புத் தேக்கத்தை குறைத்து குதிரை லேசான உடல்கையுடன் அதிவேகமாக ஓட உதவுகிறது. ஆற்று மணல் பயிற்சி ரிவர்பெட் சாண்ட் ட்ரெய்னிங் மணல் பரப்பில் ஓட பயிற்றுவிக்கும் போது கால்களுக்கு கூடுதல் எதிர்ப்பு விசை ரெசிஸ்டன்ஸ் கிடைத்து தசை வலிமை பெறுகிறது. இதனால் சாதாரண நிலத்திற்கு வரும்போது குதிரையின் வேகம் பன்மடங்கு அதிகரிக்கிறது. இவைதான் குதிரைகளின் வேகம் உடலியக்கவியல் மற்றும் பயிற்சி உத்திகள். குதிரைகளின் நடைமுறைகளும் வேகத்தின் அளவுகளும் உயிரியக்கவியல் மற்றும் நகர்வு முறைகள் பற்றிய ஆய்வறிக்கை. குதிரைகளின் இயக்கம் லோகமோஷன் என்பது மிகச் சிறந்த உயிரியக்கவியல் பயோமெகானிக்ஸ் விதிகளுக்கு உட்பட்ட ஒன்றாகும். குதிரை தனது உடலின் எடை சமநிலை தசைநான்களின் உந்துதல் மற்றும் ஆற்றல் சேமிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு வேகங்களில் நகர்கிறது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை பராமரிப்பிலும் உலகளாவிய சவாரி முறைகளிலும் குதிரைகளின் காலடி வைப்பு ஃபுட்ஃபால் பாட்டன் மற்றும் வேகத்தின் அடிப்படையில் நகர்வு முறைகள் கேட்ஸ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. குதிரைகளின் முதன்மையான நடைமுறைகள் அவற்றின் வேக வரம்புகள் மற்றும் உயிரியக்கவியல் இயல்புகள் கீழே விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. 1. சாதாரண நடை வாக் நடத்தல். நடை வாக் என்பது குதிரையின் மிகவும் அடிப்படையான சீரான 4 காலடி வைப்பு முறையாகும். 4 பீட் கேட். காலடி வைப்பு முறை 4 கால்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தனித்தனியாக தரையில் படும். இடது பின்கால் ரிடாரு இடது முன்கால் ரிடாரு வலது பின்கால் ரிடாரு வலது முன்கால். வேக வரம்பு மணிக்கு 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை. உயிரியக்கவியல் இயல்பு இந்நடையில் எப்போதும் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 கால்கள் தரையை தொட்டு கொண்டிருக்கும். இதனால் குதிரையின் உடலுக்கு குறைந்த அளவே ஆற்றல் நுகர்வு எனர்ஜி கன்சம்ப்ஷன் தேவைப்படுகிறது. பயிற்சிகளுக்கு முன்பாக தசைகளைச் சூடேற்றவும் வார்ம் அப் பயிற்சிக்கு பின் உடலை குளிரவைக்கவும் கூல் டவுன் இந்நடை பயன்படுகிறது. 2. இடைநடை மித ஓட்டம் ட்ராட். ட்ராட் என்பது குறுக்குவெட்டு முறையில் கால்களை வைத்து ஓடும் 2 காலடி வைப்பு முறையாகும். 2 பீட் டயகனல் கேட். காலடி வைப்பு முறை எதிர் திசையிலுள்ள கால்கள் டயகனல் பேர்ஸ் ஒரே நேரத்தில் தரையில் படும். வலது முன் காலும் இடது பின் காலும் ஒரே நேரத்தில் பின்னர் இடது முன் காலும் வலது பின் காலும் ஒரே நேரத்தில். வேக வரம்பு மணிக்கு 12 முதல் 19 கிலோமீட்டர் வரை. உயிரியக்கவியல் இயல்பு ஒவ்வொரு காலடி வைப்பிற்கும் இடையே குதிரையின் உடல் மிகச்சிறு நொடி காற்றில் மிதக்கும் பீரியட் ஆஃப் சஸ்பென்ஷன். இந்நடையில் குதிரையின் முதுகு பகுதி லேசாக மேல்நோக்கி துள்ளும் என்பதால் சவாரி செய்பவர் அதற்கேற்ப உடலை உயர்த்தி தாழ்த்தி போஸ்டங் ட்ராட் அமர வேண்டும். 3. பாயும் நடை கேண்டர் என்பது மூவகை காலடி வைப்பை கொண்ட 3 பீட் கேட் கட்டுப்பாட்டுடன் கூடிய வேக ஓட்டமாகும். காலடி வைப்பு முறை 3 துடிப்புகளில் கால்கள் தரையில் படும். முதலில் ஒரு பின் கால் பின்னர் அதன் கூடவே குறுக்குவெட்டு முன்காலும் மற்றொரு பின்காலும் இறுதியாக முன்னணியில் உள்ள முன்கால் லீடிங் லெக் தரையில் படும். வேக வரம்பு மணிக்கு 19 முதல் 27 கிலோமீட்டர் வரை. உயிரியக்கவியல் இயல்பு இந்நடையில் குதிரை ஊஞ்சல் போல ராக்கிங் மோஷன் சீராக முன்னும் பின்னும் அசைந்து ஓடும். இதன் தாள நயம் சவாரி செய்பவருக்கு மிகவும் வசதியான அமர்வை வழங்கும். 4. அதிவேக ஓட்டம் கேலப் என்பது குதிரையின் உச்சகட்ட வேகத்தை குறிக்கும் 4 காலடி வைப்பு முறையாகும். 4 பீட் கேட். காலடி வைப்பு முறை கேண்டர் நடையைப் போலவே அமைந்தாலும் வேகம் அதிகரிப்பதால் குறுக்குவெட்டு கால்கள் ஒரே நேரத்தில் படாமல் தனித்தனியாக பிரிந்து 4 துடிப்புகளாக தரையில் படும். வேக வரம்பு மணிக்கு 40 முதல் 70 கிலோமீட்டர் வரை குறுகிய தூர பந்தயங்களில். உயிரியக்கவியல் இயல்பு ஓட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் 4 கால்களும் முழுமையாக தரையை விட்டு விலகி காற்றில் மிதக்கும் மோமெண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். குதிரையின் நுரையீரல் மூச்சு வாங்கும் வேகமும் கால்களின் அசைவும் கச்சிதமாக ஒன்றிணைந்து ரெஸ்பிரேட்டரி லோகமோட கப்ளங் செயல்படும். 5. தமிழ்நாட்டின் சிறப்பு நடை ரேவால் நடை பந்தய நடை பேஸ் ஆம்பலங் கேட்.
மேற்கூறிய சர்வதேச நடைமுறைகளைத் தவிர தமிழ்நாட்டின் பாரம்பரிய போட்டிகளுக்காக குதிரைகளுக்கு பயிற்றுவிக்கப்படும் மிக முக்கிய நடை ரேவால் ரவால் ஆகும். காலடி வைப்பு முறை குறுக்குவெட்டாக இல்லாமல் ஒரே பக்கத்தில் உள்ள 2 கால்களும் லாடரல் பேர்ஸ் ஒரே நேரத்தில் முன்னும் பின்னும் வீசி நகரும். வலது முன் காலும் வலது பின் காலும் ஒரே நேரத்தில். வேக வரம்பு மணிக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை. உயிரியக்கவியல் இயல்பு இந்நடையில் குதிரையின் முதுகு பகுதி குலுங்காமல் ஒரே மட்டத்தில் இருக்கும். இதனால் சவாரி செய்பவருக்கு அதிர்வு ஜோல் சிறிதும் தெரியாது. நீண்ட தூர பயணங்களுக்கும் பாரம்பரிய ரேவால் நடைப்போட்டிகளுக்கும் இவ்வகை நடைக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இவைதான் குதிரைகளின் நடைமுறைகளும் வேகத்தின் அளவுகளும். கரடுமுரடான பாறை பாதைகளில் இயங்கும் குதிரைகள் உடற்கூறியல் குளம்பு மேலாண்மை மற்றும் தழுவல் திறன்கள். மலைப்பகுதிகள் பாறை பாதைகள் மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்புகளில் ரஃப் மற்றும் ராக்கி டெரென்ஸ் காயங்களின்றி அதிவேகமாக ஓடும் குதிரைகள் சிறப்பு வாய்ந்த உடலமைப்பு குளம்பு வலிமை மற்றும் நரம்பியல் சமநிலையை கொண்டிருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் மலை கிராமங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் வரலாற்று ரீதியாக கோட்டை முற்றுகை போர்களில் பயன்படுத்தப்பட்ட குதிரைகள் இத்தகைய சூழல்களுக்கு ஏற்ப எவ்வாறு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன என்பது கீழே விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. 1. பாறை நிலப்பரப்பிற்கு ஏற்ற நாட்டுப்புற குதிரை இனங்கள். கரடுமுரடான பாதைகளுக்கு எல்லா வகை குதிரைகளும் ஈடுகொடுக்க முடியாது. மெல்லிய தோலும் பலவீனமான குளம்புகளும் கொண்ட குதிரைகள் பாறை பாதைகளில் எளிதில் காயமடையும். சுதேசி மற்றும் மலைப்பகுதி இனங்கள் நேட்டிவ் மற்றும் மவுண்டன் ரேட்ஸ். கத்தியவாரி மற்றும் மார்வாரி அடர்ந்த தசை அமைப்பும் மிகவும் கெட்டியான குளம்புகளும் கொண்டவை. உடைந்த பாறைகள் மற்றும் முட்கள் நிறைந்த பாதைகளையும் தாங்கும் திறன் பெற்றவை. தமிழ்நாட்டு நாட்டுப்புறவிகள் லோக்கல் தமிழ் வார்க்கிங் ஹார்சஸ் அளவில் சிறியதாக இருந்தாலும் குறைந்த மைய ஈர்ப்பு விசையை லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொண்டிருப்பதால் பாறைச் சரிவுகளில் சறுக்காமல் நிலை கொண்டு ஓடும். 2. உடற்கூறியல் மற்றும் குளம்பின் தகவமைப்புகள் ஆனடோமகல் அடாப்டேஷன் மற்றும் ஹூஃப் குவாலிட்டி. பாறை பாதைகளில் இயங்கும் குதிரைகளின் கால்களும் குளம்புகளும் பிற குதிரைகளை விட உடலியக்க ரீதியாக வேறுபடுகின்றன. கெட்டியான குளம்பு சுவர் கொன்கேவ் மற்றும் திக் ஹூஃப்வால். பாறை பாதைகளில் தொடர்ந்து நடக்கும் போது குளம்பின் வெளிப்புறச் சுவர் ஹூஃப்வால் மிகவும் அடர்த்தியாகவும் கடினமாகவும் செல்ஃப் டஃபனங் மெக்கானிசம் மாறும். குளம்பின் கீழ்ப்பகுதி சமதளமாக இல்லாமல் லேசாக குழிந்து கொன்கேவ் சோல் காணப்படும். இது பாதையில் உள்ள கூர்மையான கற்கள் நேரடியாக குளம்பின் நடுப்பகுதியை சோல் ஃப்ராக் தாக்காமல் பாதுகாக்கிறது. வலுவான தவளை பகுதி ரெசிலியன்ட் ஃப்ராக். குளம்பின் அடியில் வைகை முக்கோண வடிவில் உள்ள தவளை பகுதி ஃப்ராக் ஒரு இயற்கையான அதிர்வு உறிஞ்சியாக ஷாக் அப்சோர்பர் செயல்பட்டு பாறைகளில் மோதும் போது ஏற்படும் அதிர்ச்சியை மூட்டுகளுக்கு செல்லாமல் தடுக்கிறது. குறுகிய அடிவைப்பு ஷார்ட் மற்றும் ஷோ ஃபுடட் ஸ்ட்ரைட். இக்குதிரைகள் நீண்ட அடிகளை வைக்காமல் குறுகிய மற்றும் விரைவான அடிகளை ஷார்ட் கபல் ஸ்ட்ரைட்ஸ் வைக்கும். இதனால் ஏதேனும் ஒரு கல் நழுவினாலும் உடனடியாக அடுத்த காலை ஊன்றி உடலை சமநிலைப்படுத்திக் கொள்ளும். 3. பாறை பாதைகளுக்கான பிரத்யேக குளம்பு மேலாண்மை ஃபாரியரி மற்றும் கேர். கரடுமுரடான பாதைகளில் இயங்கும் குதிரைகளுக்கு சிறப்பு வாய்ந்த பராமரிப்பு முறைகள் அவசியமாகும். லாடம் கட்டுதல் ஸ்பெஷலைஸ்ட் ஷூவன். அடிமுனை வளைந்த லாடங்கள் ரோல் டோ ஷூஸ். பாறைகளில் கால்கள் தட்டாமல் விரைந்து அடுத்த அடி எடுத்து வைக்க அடிமுனை சற்று வளைந்த லாடங்கள் பயன்படுகின்றன. பரிமாணம் கொண்ட துளைகள் டங்ஸ்டன் ஸ்டட்ஸ் ஹார்ட் ஃபேசங். லாடத்தின் அடியில் டங்ஸ்டன் புடைப்புகளை பொருத்துவதன் மூலம் வழுக்கும் பாறைகளிலும் ஈரமான பாறை பாதைகளிலும் சறுக்காமல் நல்ல பிடிப்பு கிரிப் கிடைக்கும். இயற்கை முறையில் குளம்பை வலுப்படுத்துதல். உலர் நில பராமரிப்பு குளம்புகள் அளவுக்கு அதிகமாக ஈரப்பதம் அடைந்தால் மென்மையாகி பாறைகளில் எளிதில் உடையும். எனவே இக்குதிரைகளின் லாயங்கள் எப்போதும் உலர்ந்த நிலையில் பராமரிக்கப்படும். மூலிகை தைலப்பூச்சு பாரம்பரிய பாகன்கள் வேப்ப எண்ணெய் மரத்தூள் மற்றும் தார் கலந்த கலவையை தடவி குளம்புகளின் கடினத்தன்மையை பாதுகாப்பார்கள். 4. பாறை பாதைகளுக்கான சவாரி மற்றும் பயிற்சி உத்திகள். சுயப்பாதை தேர்வு லூஸ் ரேன்ஸ் செல்ஃப் செலக்ஷன். கரடுமுரடான பாதைகளில் செல்லும்போது சவாரி செய்பவர் கடிவாளத்தை மிக இறுக்கமாக பிடிக்கக் கூடாது. குதிரை தனது சொந்த பார்வையின் மூலம் பாதுகாப்பான கற்களை தேர்ந்தெடுத்து காலை வைக்க அனுமதிக்க வேண்டும். மணல் மற்றும் கல் கலந்த பாதைகளில் பயிற்சி குதிரைகளின் தசைநான்கள் டெண்டன்ஸ் மற்றும் மூட்டுகள் நெகிழ்வுத்தன்மை பெற ஆரம்ப கட்டத்திலேயே சிறிய கற்கள் நிறைந்த பாதைகளில் மெதுவாக நடைப்பயிற்சி அளிக்கப்படும். இவைதான் கரடுமுரடான பாறை பாதைகளில் இயங்கும் குதிரைகளின் உடற்கூறியல் மற்றும் பராமரிப்பு நுட்பங்கள். பாறை பாதைகளில் ஓடும் குதிரைகளுக்கான குளம்பு நோய்கள் மற்றும் நாட்டுப்புற சிகிச்சை முறைகள். கரடுமுரடான பாறை நிலங்களிலும் மலைப்பாதைகளிலும் ஓடும் குதிரைகளின் குளம்புகள் அதிகளவு உராய்வு அதிர்ச்சி மற்றும் கூர்மையான பாறை மோதல்களுக்கு உள்ளாகின்றன. இதனால் குளம்பு பிளவு ஹூஃப் கிராக்ஸ் ஆணி குத்தல் கூர்ங்கல் குத்தல் நேல் பிரிக் ஸ்டோன் ப்ரூசங் மற்றும் தசைநான் அதிர்ச்சிகள் ஏற்படுகின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை பாகன்களும் க்ரூம்ஸ் சாட்லஸ் நாட்டுப்புற கால்நடை வைத்தியர்களும் இயற்கை மூலிகைகள் எண்ணெய்கள் மற்றும் கனிமக் கலவைகளை பயன்படுத்தி இக்காயங்களை எளிய முறையில் குணப்படுத்தியுள்ளனர். 1. குளம்பு பிளவு ஹூஃப் கிராக்ஸ் மற்றும் சிகிச்சை.
பாறை பாதைகளில் மோதும்போது உலர்ந்த குழம்புகளில் செங்குத்தான அல்லது கிடைமட்ட பிளவுகள் சாண்ட் கிராக்ஸ் கிராஸ் கிராக்ஸ் ஏற்படும். இது குழம்பின் உட்புற உணர்திறன் மிக்க திசுக்களை சென்சடவ் லமினாய் பாதித்து நொண்டலை உண்டாக்கும். நாட்டுப்புற சிகிச்சை முறைகள் கீல் தார் பாயிண்டா மற்றும் வேப்பெண்ணெய் பூச்சு. மரக்கீல் பாயிண்டா வேப்பெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் காஸ்டா ஆயில் ஆகியவற்றை சம அளவில் கலந்து லேசாக சூடேற்றி பிளவின் மீது தினசரி தடவி வருவார்கள். இது குழம்பின் ஈரப்பதத்தை தக்கவைத்து மேலும் பிளவு விரிவடைவதை தடுக்கும் இயற்கை கவசமாக செயல்படுகிறது. பிளவு பரவாமல் தடுக்கும் குறுக்கு வெட்டு க்ரூவம் மெதட். பிளவு மேலும் மேல் நோக்கி கொரோனரி பாண்ட் வரை பரவாமல் இருக்க பிளவின் நுனிப்பகுதியில் பாகன்கள் கத்தியால் குறுக்காக சிறிய கோடு ஹொரசொண்டல் க்ரூவ் கிழிப்பார்கள். இது பிளவின் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். கத்தாழை மற்றும் மஞ்சள் பற்று. கற்றாழை மடல் சோற்றுடன் கஸ்தூரி மஞ்சள் மற்றும் சுண்ணம் லைம் கலந்து அரைத்து பிளவின் மீது பற்றாக போட்டு துணியால் கட்டுவார்கள். இது அழற்சியை ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி குறைக்கும். 2. ஆணி குத்தல் மற்றும் கூர்ங்கல் குத்தல் நேல் பிரிக் ஸ்டோன் ப்ரூசங். பாறை பாதைகளில் ஓடும்போது கூர்மையான கற்கள் குழம்பின் அடியில் உள்ள மென்மையான தவளை பகுதியில் ஃப்ரோக் ஆழமாக பதிவதாலோ அல்லது தவறாக லாடம் அடிக்கும்போது ஆணி உணர்திறன் பகுதிக்குள் ஊடுருவுவதாலோ இந்நிலை ஏற்படுகிறது. நாட்டுப்புற சிகிச்சை முறைகள் உப்பு நீர் மற்றும் வேப்பிலை மூலிகை சலவை. ஆணி அல்லது கல்லை அகற்றிய பின் வெதுவெதுப்பான நீரில் கல் உப்பு எப்சம் சொல் மற்றும் வேப்பிலையை போட்டு ஊறவைத்து அக்குழம்பை 15 முதல் 20 வரை நிமிடங்கள் அதில் நனைய வைப்பார்கள். இது கிருமித்தொற்றை ஆன்டிசெப்டக் நீக்கி சீழ் பிடிப்பதை தடுக்கும். சூடான வேப்பெண்ணெய் எருக்கம்பால் கட்டு. வேப்பெண்ணெயுடன் சிறிதளவு எருக்கம் பால் மற்றும் காய்ந்த மிளகாய் தூள் மஞ்சள் கலந்து கொதிக்க வைத்து ஆணி குத்திய துவாரத்திற்குள் ஊற்றி பருத்தி துணியால் அடைப்பார்கள். இது ஆழமான கிருமித்தொற்றையும் பாக்டீரியாவையும் அழிக்கும். நாயுருவி மற்றும் குப்பைமேனி பற்று. குப்பைமேனி இலை நாயுருவி இலை மற்றும் விளக்கெண்ணெய் சேர்த்து அரைத்து சூடாக்கி குழம்பின் அடியில் வைத்து இருக்க கட்டுவார்கள். இது காயத்திலிருந்து சீழ் மற்றும் நச்சுப் பொருட்களை வெளியேற்ற உதவும். 3. குழம்பு அடியடி காயம் மற்றும் வீக்கம் சோல் ப்ரூசன் மற்றும் இன்ஃப்ளமேஷன். கடினமான பாறைகளில் தொடர்ந்து கால்களை ஊன்றி ஓடும்போது குழம்பின் அடிப்பகுதி சோல் உள்ளுக்குள் இரத்தக்கட்டை ஏற்படுத்தி கடும் வீக்கத்தையும் வலியையும் உண்டாக்கும். நாட்டுப்புற சிகிச்சை முறைகள் பூவரசம் பட்டை மற்றும் புளியிலை வெந்நீர் உத்தடம். பூவரசம் பட்டை புளியிலை மற்றும் கல் உப்பு ஆகியவற்றை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரால் குதிரையின் கால்கள் மற்றும் குழம்புகளுக்கு தொடர் ஒத்தடம் கொடுப்பார்கள். மண் மற்றும் மாட்டுச்சாண களிம்பு போல்டஸ். களிமண் கிளே அல்லது புற்றுமண் மாட்டுச்சாணம் மற்றும் வசம்பு பொடி ஆகியவற்றை குளிர்ந்த நீரில் கலந்து குழம்பின் அடிப்பகுதியில் கெட்டியாக பூசி வைப்பார்கள். இது பாறைகளில் ஓடியதால் ஏற்பட்ட அதிகப்படியான வெப்பத்தையும் உள்ளுறை வீக்கத்தையும் உடனடியாக உறிஞ்சி வெளியேற்றும். 4. தற்காப்பு மற்றும் தடுப்பு மேலாண்மை பிரிவென்டிவ் கேர். வாராந்திர தைல பராமரிப்பு. பாறை பாதைகளில் சவாரி செய்யும் குதிரைகளுக்கு வாரம் 2 முறை தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் மற்றும் கற்பூரம் கலந்த கலவையை குழம்பின் சுவர்களில் தடவி பராமரிப்பார்கள். சரியான ஓய்வு. பாறை காயங்கள் ஏற்பட்ட குதிரைகளை ஆற்று மணல் அல்லது மென்மையான புல்வெளிகளில் சில நாட்கள் ஓய்வெடுக்க வைப்பது திசுக்கள் விரைந்து குணமடைய உதவும். இவைதான் பாறை பாதைகளில் ஓடும் குதிரைகளுக்கான குழம்பு நோய்கள் மற்றும் நாட்டுப்புற சிகிச்சை முறைகள். தமிழ் பாரம்பரிய குதிரை மருத்துவத்தில் பயன்படும் சித்த மற்றும் நாட்டுப்புற மூலிகைகள். தமிழ் பாரம்பரியத்தில் மனிதர்களுக்கு அளிக்கப்படும் சித்த மருத்துவ முறைகளைப் போலவே விலங்கினங்களுக்கும் குறிப்பாக குதிரைகளுக்கும் பிரத்யேக அசுவ மருத்துவம் எக்வைன் சிட்ட மற்றும் எத்னோ வெட்டர்னரி மெடிசன் கையாளப்பட்டு வந்துள்ளது. குதிரைகளின் செரிமானம் சுவாசம் தசைநான் காயங்கள் மற்றும் தோல் தொற்றுகளை குணப்படுத்த பயன்படும் முதன்மையான சித்த நாட்டுப்புற மூலிகைகள் மற்றும் அவற்றின் மருத்துவ பயன்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. 2. நோய்க்கேற்ப மூலிகை பயன்பாடு தெரபியூட்டிக் அப்ளிகேஷன்ஸ். செரிமானம் மற்றும் வயிற்று வலி கொலக் மற்றும் டைஜஸ்டன். குதிரைகளுக்கு ஏற்படும் மிக அபாயகரமான நோயான வயிற்று உப்பசம் கொலக் நோய்க்கு வசம்பு ஓமம் பெருங்காயம் மற்றும் சீரகம் ஆகியவற்றை சம அளவில் பொடி செய்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து புகட்டுவர். இது குடலில் தேங்கியுள்ள வாயுவை உடனடியாக வெளியேற்றும். சுவாசக் கோளாறுகள் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் மற்றும் ராவ். குதிரைகளில் ஏற்படும் சளி மற்றும் மூச்சு திணறலுக்கு ஆடாதோடை தூதுவளை கற்பூரவல்லி மற்றும் மிளகு ஆகியவற்றைச் சேர்த்து கஷாயமிட்டு கொடுப்பர். இது மூச்சுக்குழாயில் உள்ள சளியை கரைத்து வெளியேற்றும். தசைநான் வீக்கம் மற்றும் அடிபட்ட காயங்கள் டெண்டனைடஸ் மற்றும் ப்ரூசஸ். பந்தயங்கள் மற்றும் பாறை பாதைகளில் ஓடும்போது ஏற்பு காயங்களுக்கு பிரண்டை எருக்கு சுக்கு மற்றும் நல்லெண்ணெய் கலந்த சூடான பற்று போல்டஸ் போடுவதன் மூலம் வீக்கமும் வலியும் ஓரிரு நாட்களில் குறையும். தமிழ் பாரம்பரிய குதிரை மருத்துவத்தில் முதன்மை மூலிகைகளும் அவற்றின் மருத்துவ பயன்களும். தமிழ் சமுதாயத்தில் மனிதர்களுக்கான சித்த மருத்துவத்தைப் போலவே கால்நடைகளுக்கான மிருக ஆயுர்வேதம் மற்றும் அசுவ சாஸ்திரம் மிகச் செழிப்பான பாரம்பரியத்தை கொண்டுள்ளன. குறிப்பாக போர்க்களத்திலும் பந்தயங்களிலும் முதன்மை பங்காற்றிய குதிரைகளின் ஆரோக்கியத்தை பேண இயற்கை மூலிகைகளே பிரதான மருந்தாக பயன்பட்டன. குதிரைகளின் செரிமானம் சுவாசம் எலும்பு மற்றும் தசைநான் வலிமை தோல் ஆரோக்கியம் போன்றவற்றுக்கு தமிழ்நாட்டு வைத்தியர்கள் பயன்படுத்திய முதன்மை மூலிகைகள் மற்றும் அவற்றின் மருத்துவ பண்புகள் பற்றிய விரிவான கட்டுரை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது.
1. செரிமான மண்டல சீரமைப்பு மூலிகைகள். குதிரைகளின் உடலியங்கியலில் செரிமான மண்டலம் மிகவும் உணர்திறன் மிக்கதாகும். குடலில் வாயு தேக்கம் அல்லது உணவு அடைப்பு ஏற்பட்டால் உருவாகும் கொலிக் கொலக் வயிற்று உப்பசம் குதிரைகளுக்கு உயிராபத்தை விளைவிக்கக்கூடியது. வசம்பு அகாரிஸ் காலமஸ் பிள்ளை வளர்த்தி என்றழைக்கப்படும் வசம்பு குதிரைகளின் வயிற்று நோய்களுக்கு இணையற்ற மருந்தாகும். வசம்பை நெய்யில் சுட்டுப்பொடி செய்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து புகட்டும்போது குடலில் தேங்கியுள்ள வாயு உடனடியாக வெளியேறி வயிற்று வலியும் உப்பசமும் தணியும். ஓமம் மற்றும் பெருங்காயம் இவை இரண்டையும் சம அளவு எடுத்து இடித்து வழங்குவது குதிரையின் பசியை தூண்டுவதுடன் குடல் புழுக்களை அண்டஸ்டனல் வார்ம்ஸ் அழிக்கவும் ஜீரணச் சுரப்பிகளை தூண்டவும் உதவுகிறது. 2. சுவாச மண்டல சிகிச்சை மூலிகைகள். தூசி ஈரப்பதம் மற்றும் ஒவ்வாமையால் குதிரைகளுக்கு ஏற்படும் ஈக்வைன் ஆஸ்துமா எக்வைன் ஆஸ்ம ராவ் எனப்படும் மூச்சு திணறல் நோயை கட்டுப்படுத்த சளி மற்றும் கபத்தை கரைக்கும் மூலிகைகள் பயன்படுகின்றன. ஆடாதோடை ஜுஸ்டிசியா அடாடுடா ஆடாதோடையின் இலைகள் மூச்சுக் குழாயைச் சுருக்கத்திலிருந்து விடுவிக்கும் வாசிசின என்னும் இயற்கை வேதிப்பொருளை கொண்டுள்ளன. ஆடாதோடை சாற்றுடன் மிளகு பொடி சேர்த்து வழங்குவது சுவாசப்பாதையில் உள்ள கெட்டியான சளியை கரைத்து வெளியேற்றும். தூதுவளை மற்றும் கற்பூரவல்லி இவ்விரு மூலிகைகளும் ஓட்டப்பந்தய குதிரைகளுக்கு ஏற்படும் தொடர் இருமல் மூச்சு இரைத்தல் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் அலர்ஜியை குணப்படுத்த கஷாயமாக பயன்படுத்தப்படுகின்றன. 3. தசைநான் எலும்பு மற்றும் காயங்களுக்கான மூலிகைகள். கடினமான ஓட்டம் மற்றும் பாறை நிலங்களில் பாயும்போது குதிரைகளின் கால்களில் ஏற்படும் வீக்கம் தசைநான் பிடிப்பு டெண்டனைடஸ் மற்றும் எலும்பு முறிவுகளுக்கு காயகற்ப மூலிகைகள் வெளிப்புற பற்றாக போல்டஸ் பயன்படுகின்றன. பிரண்டை சிசுஸ் வட்ரைனலரிஸ் அடிபட்ட தசைநான்கள் மற்றும் எலும்பு இணைப்புகளை விரைந்து சீரமைக்கும் ஆற்றல் பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை இடித்துச் சூடான நல்லெண்ணெயில் வதக்கி உளுந்து பொடியுடன் சேர்த்து காயங்கள் மற்றும் வீக்கங்கள் மீது கெட்டியாக கட்டுவர். குப்பைமேனி ஆலிஃபா இண்டக பாறை பாதைகளில் ஓடும்போது ஏற்பு காயங்கள் ஆணி குத்தல் மற்றும் சீழ் பிடித்த புண்களுக்கு குப்பைமேனி இலைகளை மஞ்சள் மற்றும் விளக்கெண்ணெயுடன் சேர்த்து அரைத்து பூசுவது கிருமி தொற்றை உடனடியாக கட்டுப்படுத்தும். 4. கிருமி நாசினி மற்றும் பொது ஆரோக்கிய மூலிகைகள். வேம்பு அசாடிராஸ்ட இண்டக வேப்பிலை கஷாயம் குதிரைகளின் தோல் வியாதிகளை குணப்படுத்தவும் உடலின் வெளிப்புறத்தில் சேரும் உண்ணி பேன் போன்ற ஒட்டுண்ணிகளை அகற்றுவதற்கும் முதன்மை மருந்தாகும். வேப்பெண்ணெய் பூச்சி குழம்புகளில் ஏற்படும் பூஞ்சை த்ரஷ் தொற்றுகளை தடுக்கிறது. கற்றாழை ஆலோவீர அதிகப்படியான ஓட்டத்தால் குதிரையின் உடலிலும் வயிற்றிலும் ஏற்படும் அதிகப்படியான வெப்பத்தை தணிக்க கற்றாழை சோறு பயன்படுகிறது. இது குதிரையின் குடல் புண்களை காஸ்ட்ரக் அல்சஸ் ஆற்றுவதுடன் தோலுக்கு பளபளப்பையும் தருகிறது. முடிவுரை தமிழ் பாரம்பரிய குதிரை மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட இம்மாபெரும் மூலிகை பயன்பாடு நவீன கால்நடை மருத்துவத்திற்கு இணையாக குறைந்த செலவில் எவ்வித பக்கவிளைவுகளுமின்றி குதிரைகளின் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துவதில் இன்றும் மிகச் சிறந்த பங்காற்றி வருகிறது. குதிரைகளின் கடுமையான வயிற்று உப்பசம் கொலக் மற்றும் குடல் அடைப்பிற்கான அவசரகால நாட்டுப்புற முதலுதவி சிகிச்சைகள். குதிரை பராமரிப்பில் கொலிக் கொலக் எனப்படும் வயிற்று உப்பசம் மற்றும் குடல் அடைப்பு என்பது மிக விரைவாக உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவசர மருத்துவ நிலையாகும். குதிரைகளால் வாந்தி எடுக்க முடியாது என்ற உடற்கூறியல் வரம்பு இருப்பதால் குடலில் தேங்கும் வாயுவோ அல்லது செரிக்காத உணவோ வெளியேற முடியாமல் கடும் வலியை உண்டாக்கும். கால்நடை மருத்துவர் வரும் வரை குதிரையின் உயிரை காப்பாற்றவும் குடல் திருப்பம் அண்டஸ்டனல் டோர்ஷன் ஏற்படுவதை தடுக்கவும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை பாகன்களும் நாட்டுப்புற வைத்தியர்களும் கையாளும் அவசரகால முதலுதவி சிகிச்சைகள் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. 1. அறிகுறி கண்டறிதல் ஐடென்டிஃபையிங் எமர்ஜென்சி சிம்டம்ஸ். முதலுதவி அளிப்பதற்கு முன் நோய் தீவிரத்தை உடனடியாக அடையாளம் காண வேண்டும். குதிரை தொடர்ந்து தன் வயிற்று பகுதியை திரும்பி பார்த்தல். பின் கால்களால் வயிற்றை உதைத்தல் அல்லது அடிக்கடி தரையில் படுத்து உருளுதல் ரோலங். அதிகப்படியான வேர்வை சீரற்ற மூச்சுவாங்குதல் மற்றும் காதுகள் குளிர்ந்து போதல். வயிற்றிலிருந்து வழக்கம் போல் எழும் செரிமான ஒலிகள் கட் சவுண்ட்ஸ் போர்போரிக்மி முற்றிலுமாக நின்று போதல். 2. உடனடியாக செய்ய வேண்டிய முதன்மை நடவடிக்கைகள் இமீடியட் ஆக்ஷன்ஸ். படுத்து உருள்வதை தடுத்தல் பிரவென்ட் ரோலங். குதிரை வலியால் தரையில் படுத்து உருண்டால் அதன் குடல்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து ட்விஸ்டட் கட் அறுவை சிகிச்சை செய்யும் நிலைக்கு தள்ளப்படும். எனவே குதிரையை தொடர்ந்து மெதுவாக நடைப்பயிற்சி ஹாண்ட் வாக்கிங் செய்ய வைக்க வேண்டும். தீவனத்தை முழுமையாக நிறுத்துதல் தண்ணீர் மற்றும் உலர் தீவனங்கள் எதையும் உண்ணக்கூடாது. 3. அவசரகால நாட்டுப்புற மூலிகை குடிநீர் இமர்ஜென்சி ஹார்பல் டெகாக்ஷன். வாயுவை வெளியேற்றி குடல் சுருக்க அசைவை பெரிஸ்டல்சிஸ் மீண்டும் தூண்ட பின்வரும் பாரம்பரிய கஷாயம் உடனடியாக தயாரிக்கப்பட்டு புகட்டப்படும். தேவைப்படும் பொருட்கள் வசம்பு சுட்டது 25 கிராம். ஓமம் 50 கிராம். சீரகம் 50 கிராம். பெருங்காயம் பொரித்தது 10 கிராம். உள்ளூர் இஞ்சி அல்லது சுக்கு 25 கிராம். பனை வெல்லம் கருப்பட்டி தேவையான அளவு. தயாரிப்பு மற்றும் வழங்கும் முறை. இப்பொருட்களை நன்றாக இடித்து 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு 250 மீ. ஆகும் வரை சுண்ட காய்ச்ச வேண்டும். கஷாயம் வெதுவெதுப்பான நிலைக்கு வந்தவுடன் பனை வெல்லம் சேர்த்து மூங்கில் குழாய் ட்ரென்சங் பாம்பு அல்லது பெரிய சிரிஞ்ச் மூலம் குதிரையின் நாக்கை பிடிக்காமல் மெதுவாக தொண்டைக்குள் செலுத்த வேண்டும்.
காரணம்: வசம்பும் பெருங்காயமும் குடலில் தேங்கியுள்ள வாயுவை கணப்பொழுதில் வெளியேற்றும். ஓமமும் இஞ்சியும் குடல் சுவர்களின் வீக்கத்தை குறைக்கும். 4. குடல் அசைவை தூண்டும் வெளிப்புற நாட்டுப்புற உத்திகள். வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் உப்புத்தடம். நல்லெண்ணெயை லேசாக சூடேற்றி அதனுடன் கல் உப்பை கலந்து குதிரையின் அடிவயிறு மற்றும் விலாப்பகுதிகளில் நன்றாக தேய்த்து அழுத்தி தேய்ப்பார்கள். இது உள்ளுறுப்புகளுக்கு வெப்பத்தை வழங்கி வாயுவை நகர செய்யும். குதப்பகுதி தூண்டல் ரெக்டல் அவாக்யூவேஷன் எனம அசிஸ்டன்ஸ். அனுபவமிக்க பாரம்பரிய பாகன்கள் தங்கள் கைகளை சுத்தமாக கழுவி வேப்பெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் தடவி குதிரையின் மலக்குடலுக்குள் ரெக்டம் லேசாகச் செலுத்தி தேங்கியுள்ள காய்ந்த சாண உருண்டைகளை வெளியேற்றுவார்கள். இது குடலின் கீழ்ப்பகுதியில் ஏற்பட்ட அடைப்பை நீக்கி வாயு வெளிவர பெருமளவில் உதவும். 5. விளக்கெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் கள்ளு பிரயோகம். கடுமையாக அடைபட்ட குடலைச் சீராக்க விளக்கெண்ணெய் காஸ்டா ஆயில் 250 மி.லி. உடன் சம அளவு வெதுவெதுப்பான நீர் அல்லது பழைய கள்ளு பனங்கள்ளு கலந்து புகட்டுவது பாரம்பரிய வழக்கம். விளக்கெண்ணெய் குடல் சுவர்களில் வழுவழுப்பை ஏற்படுத்தி அடைத்துள்ள உலர் உணவை முன்னோக்கி தள்ளும் இயற்கை பேதி மருந்தாக லாக்சடவ் செயல்படுகிறது. முக்கிய எச்சரிக்கை: இந்நாட்டுப்புற முதலுதவிகள் அனைத்தும் அவசர கால நிவாரணத்திற்காக மட்டுமே. குதிரை தொடர்ந்து வலியில் துடித்தால் தாமதிக்காமல் தகுதிவாய்ந்த கால்நடை மருத்துவரை அணுகி நேசோகாஸ்ட்ரக் டியூப் அல்லது திரவ சிகிச்சை அளிப்பது அவசியமாகும். இவைதான் குதிரைகளின் கடுமையான வயிற்று உப்பசம், கொலக் மற்றும் குடல் அடைப்பிற்கான அவசரகால நாட்டுப்புற முதலுதவி சிகிச்சைகள் பற்றிய விரிவான ஆய்வறிக்கை. குதிரைகளுக்கான கொலக் தடுப்பு, உணவு கட்டுப்பாடு மற்றும் நீர் மேலாண்மை, குடல் ஆரோக்கிய பாதுகாப்பு ஆய்வறிக்கை. குதிரையின் ஜீரண மண்டலம் உணர்திறன் மிக்கது. அதன் குடல் அமைப்பு சுமார் 100 அடி நீளமும் பல வளைவுகளும் கொண்டது. இதனால் தவறான உணவளிப்பு, திடீர் தீவன மாற்றம் அல்லது நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் குடலில் வாயு தேங்கி உணவு அடைபட்டு கொலக் வயிற்று உப்பசம் உருவாகிறது. சிகிச்சை அளிப்பதை விட தடுப்பதே சிறந்தது என்ற பழமொழிக்கேற்ப கொலிக் நோய் வராமல் தடுத்து குடல் ஆரோக்கியத்தை பேண உதவும் தினசரி உணவு கட்டுப்பாடு, பாரம்பரிய தீவன மேலாண்மை மற்றும் நீர் மேலாண்மை முறைகள் கீழே விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. 1. நார்ச்சத்து அடிப்படையிலான உணவு கட்டுப்பாடு ஃபாரஜ் ஃபார்ஸ்ட் டயட். குதிரையின் முன்குடல் ஸ்டமக் ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறியதாகவும் பின் குடல் ஹைண்ட்கட் சயச்சம் மிகப்பெரிய நொதித்தல் களமாகவும் ஃபார்மெண்டேஷன் செம்ப இயங்குகிறது. பின் குடலில் உள்ள நுண்ணுயிரிகள் மைக்ரோஃப்ளோரா ஆரோக்கியமாக இருக்க தொடர்ந்து நார்ச்சத்து அவசியமாகும். தொடர் நார்ச்சத்து விநியோகம். குதிரையின் தினசரி உணவில் 60 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரை நல்ல தரமான புல், வைக்கோல் அல்லது உலர் தீவனங்கள் இருக்க வேண்டும். குதிரை தனது உடல் எடையில் குறைந்தபட்சம் 1.5 விழுக்காடு முதல் 2 விழுக்காடு வரை உலர் தீவனத்தை சாப்பிட வேண்டும். அடர்த்தி தீவன கட்டுப்பாடு. கொன்சென்ட்ரேட் ஃபீடங் தானியங்கள், தணிகைகள் மற்றும் கொழுக்கட்டை பருப்பு போன்ற அடர்த்தி தீவனங்களை கிரெயின்ஸ் பெலட்ஸ் ஒரே நேரத்தில் அதிக அளவில் வழங்கக்கூடாது. இவற்றை சிறிய அளவுகளாக பிரித்து நாளுக்கு 3 முதல் 4 வரை முறைகளாக வழங்க வேண்டும். வேகவைத்த கொள்ளு பாயில்ட் ஹார்ஸ் கிராம். தமிழ்நாட்டு பாரம்பரிய வழக்கப்படி கொள்ளை நன்றாக வேகவைத்து லேசாக தட்டி வழங்குவது குடலில் எவ்வித வாயு தேக்கமும் இன்றி எளிதில் செரிமானமாகி தசைநான்களுக்கு வலுவூட்டும். 2. நீர் மேலாண்மை மற்றும் எலக்ட்ரோலைட் சமநிலை ஹைட்ரேஷன் மேனேஜ்மெண்ட். குடலில் உள்ள உணவுகள் இறுகி அடைப்பை அம்பாக்ஷன் கொலக் உருவாக்காமல் இருக்க தாராளமான நீர் நுகர்வு மிக அவசியமாகும். ஒரு சராசரி குதிரைக்கு நாளொன்றுக்கு 25 முதல் 45 லிட்டர் நன்னீர் தேவைப்படும். எப்போதும் சுத்தமான நீர் கண்டினியூஸ் ஆக்சஸ். லாயங்களிலும் மேய்ச்சல் களங்களிலும் சுத்தமான புதிய நீர் எப்போதும் கிடைக்க பெற வேண்டும். பயிற்சிக்கு பிந்தைய நீர் பயன்பாடு. கடுமையான ஓட்டம் அல்லது பந்தய பயிற்சிக்கு பின் குதிரை மூச்சுவாங்குவது சீராகும் வரை அதிக குளிர்ந்த நீரை குடிக்க அனுமதிக்க கூடாது. மிதமான வெதுவெதுப்பான நீரை சிறு தொண்டைகளாக சிப்ஸ் கொடுக்க வேண்டும். தாது உப்புக்கட்டி மினரல் சால்ட் லிக். லாயத்தில் கல் உப்பு அல்லது தாது உப்புக்கட்டிகளை தொங்கவிட வேண்டும். குதிரை நாவால் அதை நக்குவதன் மூலம் தாகம் தூண்டப்பட்டு போதிய அளவு தண்ணீரை குடிக்கும். 3. ஜீரண மண்டலத்தை பாதுகாக்கும் பாரம்பரிய உணவு முறைகள். பழைய சோற்று தண்ணீர் கஞ்சி. கோடை காலத்தில் குதிரையின் குடல் சூடாகி உப்பசம் ஏற்படுவதைத் தடுக்க உளுந்தங்கஞ்சி அல்லது அரிசி கஞ்சியை சிறிதளவு கல் உப்பு சேர்த்து வழங்கி உடலை குளிர்விப்பர். விளக்கெண்ணெய் மற்றும் தாது எண்ணெய் மேலாண்மை. மாதத்திற்கு ஒருமுறை 100 மி.லி. சுத்தமான விளக்கெண்ணெயை கஞ்சியிலோ அல்லது தானியங்களிலோ கலந்து வழங்குவது குடலின் சுவர்களில் படிந்துள்ள உலர் கழிவுகளையும் மணலையும் கொலக் மென்மையாக வெளியேற்ற உதவும். உணவு மாற்றத்தில் நிதானம் கிராஜுவல் டயட் டிரான்சிஷன். புதிய பசுந்தீவனம் அல்லது புதிய தானியங்களை அறிமுகப்படுத்தும்போது திடீரென மாற்றாமல் 10 முதல் 14 நாட்கள் வரை பழைய உணவோடு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மாற்ற வேண்டும். 4. மேய்ச்சல் மற்றும் உடற்பயிற்சி மேலாண்மை. மணல் மேய்ச்சலை தடுத்தல். மிக குறுகிய புட்கள் உள்ள மணல் நிலங்களில் குதிரையை மேயவிட்டால் புல்லோடு சேர்த்து மணலையும் உட்கொள்ளும். இது குடலின் அடியில் தங்கி மணல் கொலிக் கொலக் நோயை உண்டாக்கும்.
தினசரி நடைப்பயிற்சி தினமும் குறைந்தது 1 முதல் 2 மணி நேரம் குதிரையை நடைப்பயிற்சி செய்ய விடுவது அல்லது படாக்கில் உலவ விடுவது குடலின் இயல்பான சுருங்கி விரியும் அசைவை கட் மோடிலிட்டி பெரிஸ்டல்சிஸ் சீராக வைக்கும். இவைதான் குதிரைகளுக்கு கொலிக் கொலக் ஏற்படாமல் தடுத்து குடல் ஆரோக்கியத்தை பேணும் தினசரி உணவு கட்டுப்பாடு மற்றும் நீர் மேலாண்மை முறைகள் பற்றிய விரிவான ஆய்வறிக்கை. குதிரைகளின் பல் பராமரிப்பு பற்களின் ஒழுங்கற்ற வளர்ச்சியும் ஃப்ளோட்டங் சிகிச்சை முறையும். குதிரைகளின் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் செரிமான சீரமைப்பு மற்றும் செயல்பாட்டுத் திறனுக்கு அவற்றின் வாய் மற்றும் பற்களின் ஆரோக்கியம் மிக அடிப்படையான ஒன்றாகும். மனிதர்களைப் போலன்றி குதிரைகளின் பற்கள் ஆயுள் முழுதும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் இயல்புடையவை இப்சுடோன் டீத். இதனால் ஏற்படும் பல் கோளாறுகள் செரிமான பாதிப்புகள் மற்றும் அதனைச் சீரமைக்கும் ஃப்ளோட்டிங் எக்வைன் டென்டஸ்ட்ரி ஃப்ளோட்டங் மருத்துவ முறை பற்றி கீழே விரிவாக பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. 1. குதிரை பற்களின் உடற்கூறியலும் கூர்முனைகள் உருவாவதற்கான காரணமும். தொடர் வளர்ச்சி மற்றும் தேய்மானம் குதிரையின் கடவாய் பற்கள் மோலஸ் மற்றும் பிரமோலர்ஸ் ஆண்டிற்கு சுமார் 2 முதல் 3 மீ வரை தொடர்ந்து வளர்கின்றன. தாடைகளின் அமைப்புச் சீரின்மை குதிரையின் மேல் தாடை அப்பஜ்ஜோ கீழ்த்தாடையை லோஜ்ஜோ விட சற்று அகலமானது. கூர்முனைகள் உருவாக்கம் ஷார்ப் அனாமல் பாயிண்ட்ஸ் குதிரை தீவனத்தை அரைத்து மெல்லும்போது மேல் தாடை பற்களின் வெளிப்புறக் விளிம்புகளிலும் சீக் சாய்ட் கீழ்த்தாடை பற்களின் உட்புறக் விளிம்புகளிலும் டங் சாய்ட் பற்கள் சரியாக தேயாமல் கூர்மையான எனாமல் முனைகள் ஷார்ப் பாயிண்ட்ஸ் ஹுக்ஸ் ஸ்பார்ஸ் உருவாகின்றன. 2. ஒழுங்கற்ற பல் வளர்ச்சியால் ஏற்படும் செரிமான மற்றும் ஆரோக்கிய கோளாறுகள். பற்களில் ஏற்படும் கூர்முனைகள் வாய்வழி திசுக்களை காயப்படுத்துவதால் பின்வரும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முறையற்ற உணவு மெல்லுதல் உயிட்டிங் கூர்முனைகள் கன்னத்தின் உட்புறத்திலும் நாவிலும் குத்திப்பூண்களை அல்சஸ் உண்டாக்குவதால் குதிரையால் உணவை சரியாக மெல்ல முடியாது. பாதியாக மென்ற புல் உருண்டைகளை வாயிலிருந்து வெளியே துப்பிவிடும் உயிட்டிங். செரிமான கோளாறுகள் மற்றும் கொலிக் அம்பாக்ஷன் கொலக் சரியாக மெல்லப்படாத நீண்ட நார்ச்சத்துக்கள் கொண்ட தீவனம் செரிமான மண்டலத்திற்குள் செல்லும்போது அவை குடலில் அடைப்பை ஏற்படுத்தி கடுமையான கொலிக் விப் அம்பாக்ஷன் கொலக் நோயை உருவாக்கும். உடல் எடை இழப்பு மற்றும் சத்துக்கரைவு உணவு சரியாகச் செமிக்கப்படாமல் கழிவாக வெளியேறுவதால் தீவனத்திலுள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் சேராமல் குதிரை விரைவாக உடல் எடை இழந்து மெலியும். கடிவாளம் மற்றும் சவாரி சிக்கல்கள் வாய்க்குள் புண்கள் இருப்பதால் சவாரியின் போது கடிவாளம் பிட் இழுக்கப்படும்போது குதிரை கடும் வலியை உணர்ந்து தலையை ஆட்டுதல் கடிவாளத்திற்கு அடங்காமை போன்ற நடத்தை கோளாறுகளை காட்டும். 3. ஃப்ளோட்டிங் எக்வைன் ஃப்ளோட்டங் டூத் ராஸ்பங் சிகிச்சை முறை. குதிரைகளின் கடவாய்ப்பற்களில் உள்ள கூர்முனைகளை தேய்த்து மழுங்கடிக்கும் பிரத்யேக மருத்துவச் செய்முறைக்கே ஃப்ளோட்டங் என்று பெயர். சிகிச்சைக்கான ஆயத்த நிலை பிரபரேஷன். வாய் விரிப்பான் ஸ்பெகுலம் குதிரையின் வாயை பாதுகாப்பாக திறந்து வைக்க ஈக்வைன் ஸ்பெகுலம் என்னும் உலோக கருவி பொருத்தப்படும். அமைதிப்படுத்துதல் சடேஷன் குதிரை பதற்றமடையாமல் இருக்கவும் காயம் ஏற்படுவதை தவிர்க்கவும் லேசான மயக்க அமைதிப்படுத்தும் ஊசி செடடவ்ஸ் செலுத்தப்படும். ஃப்ளோட்டிங் செய்யும் முறை த ப்ரோசஸ். கைமுறை கோப்புகள் மானுவல் ஃபைல்ஸ் ராஸ்ப்ஸ் அல்லது மின்சார கருவிகள் பாவர் ஃப்ளோட்ஸ் நீளமான கைப்பிடி கொண்ட பிரத்யேக பல் அரங்களை டென்டல் ராஸ்ப்ஸ் அல்லது சுழலும் மின்சார கருவிகளை பயன்படுத்தி மேல் மற்றும் கீழ்த்தாடை பற்களின் கூர்மையான விளிம்புகள் சீராக தேய்த்து மழுங்கடிக்கப்படும். அலைவரிசை சீரமைப்பு அக்ளூஷன் கரெக்ஷன் பற்கள் ஒன்றோடொன்று கச்சிதமாக பொருந்தி உணவை அரைக்க ஏதுவாக பற்களின் மேற்பரப்பு சமதளப்படுத்தப்படும். 4. பராமரிப்பு கால இடைவெளி மெயின்டனன்ஸ் ஷெட்யூல். இளம் குதிரைகள் 2 முதல் 5 வரை வயது பால் பற்கள் விழுந்து நிரந்தர பற்கள் முளைக்கும் காலம் என்பதால் 6 மாதங்களுக்கு ஒருமுறை பல் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். முதிர்ந்த குதிரைகள் 5 வயதிற்கு மேல் ஆண்டுக்கு ஒருமுறை கட்டாயம் ஃப்ளோட்டிங் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். இவைதான் குதிரைகளின் பற்கள் ஒழுங்கற்ற முறையில் வளர்வதால் ஏற்படும் செரிமான கோளாறுகள் மற்றும் ஃப்ளோட்டிங் சிகிச்சை முறை பற்றிய விரிவான ஆய்வறிக்கை. குதிரைகளின் பற்கள் மூலம் வயதை கணிக்கும் நுட்பங்கள் முன்பற்களின் உடற்கூறியல் தேய்மானம் மற்றும் அடையாளங்கள். குதிரை பராமரிப்பு வாங்குதல் விற்றல் மற்றும் பந்தயக் களங்களில் குதிரையின் துல்லியமான வயதை அறிவது மிக அவசியமான ஒன்றாகும். பிறப்புச் சான்றிதழ்கள் இல்லாத சூழலில் குதிரையின் முன்பற்களின் அன்சைசஸ் தோற்றம் பால் பற்கள் நிரந்தர பற்களாக மாறும் காலம் பற்களின் தேய்மானம் மற்றும் அவற்றின் வடிவ மாற்றங்களைக் கொண்டு வயதை துல்லியமாக கணிக்கும் முறை பாரம்பரியமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. 1. பற்களின் அமைப்பு மற்றும் பெயரிடுதல் டூத் நமெங்க்லசர். வயதை கணிப்பதற்கு முதன்மையாக குதிரையின் மேல் மற்றும் கீழ் தாடையிலுள்ள 12 முன்பற்கள் அன்சைசஸ் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. மையப் பற்கள் சென்ட்ரால்ஸ் நிபஸ் மேல் மற்றும் கீழ் தாடையின் நடுவில் அமைந்த 2 பற்கள். இடைப்பற்கள் இன்டர்மீடியட்ஸ் மையப்பற்களுக்கு இருபுறமும் அமைந்த பற்கள். கோடிப்பற்கள் கொனார்ஸ் வெளிப்புற கோடியில் அமைந்துள்ள பற்கள். 2. பால் பற்கள் மற்றும் நிரந்தர பற்கள் முளைக்கும் காலம் அரப்ஷன் ஏஜஸ். குதிரையின் ஆரம்பகால வயதை 5 வயது வரை பற்கள் முளைக்கும் நேரத்தை கொண்டு 100 விழுக்காடு துல்லியமாக கணிக்க முடியும். 5 வயது ஃபுல் மவுத் 5 வயதில் குதிரையின் அனைத்து பால் பற்களும் விழுந்து 12 நிரந்தர முன்பற்களும் முழுமையாக முளைத்துவிடும்.
இதனை தமிழ்நாட்டில் முழுவாய் அல்லது நிறைபல் என்பர். 3. பற்களின் குழி கப்ஸ் மற்றும் தேய்மான அடையாளங்கள் 6 முதல் 11 வரை வயது. 5 வயதிற்கு பிறகு பற்களின் மேல்பகுதியிலுள்ள கப் எனப்படும் கருமையான குழிகளின் மறைவைக் கொண்டும் டெண்டைன் ஸ்டார் தண்டினஸ்டா தோன்றுவதைக் கொண்டும் வயது கணிக்கப்படுகிறது. குழிகள் மறைதல் டிசப்பியரன்ஸ் ஆஃப் கப்ஸ். 6 வயதில் கீழ் தாடை மைய பற்களின் குழிகள் தேய்ந்து மறையும். 7 வயதில் கீழ் தாடை இடைப்பற்களின் குழிகள் மறையும். 8 வயதில் கீழ் தாடை கோடி பற்களின் குழிகள் மறையும். 9 முதல் 11 வரை வயதில் மேல் தாடை பற்களின் குழிகள் முறையே மையம் இடை கோடி தேய்ந்து மறையும். டெண்டைன் ஸ்டார் தண்டினஸ்டா 8 வயதிற்கு மேல் பற்கள் தேய தேய பற்களின் நடுவில் மஞ்சள் பழுப்பு நிறத்தில் ஒரு சிறிய நட்சத்திர புள்ளி தோன்றி வயது கூட கூட பல்லின் மையத்திற்கு நகரும். 4. பற்களின் கோணம் மற்றும் கலவை வடிவ மாற்றங்கள் 10 வயதிற்கு மேல். வயது முதிர முதிர பற்கள் செங்குத்தாக இல்லாமல் முன்னோக்கிச் சாயத் தொடங்கும். கால்வைனின் பள்ளம் கல்வைனஸ் க்ரூவ். மேல் தாடை கோடி பல்லின் அப்பகோனா அன்சைச வெளிப்புறச் சுவரில் தோன்றும் ஒரு செங்குத்தான கோடு பள்ளம். 10 வயதில் பல்லின் மேல் ஈறு பகுதியில் கோடு தோன்றத் தொடங்கும். 15 வயதில் கோடு பல்லின் பாதியளவு வரை இறங்கியிருக்கும். 20 வயதில் கோடு பல்லின் கீழ் நுனி வரை முழுமையாக நீண்டு இருக்கும். பற்களின் வடிவ மாற்றம் டூத் ஷேப். ஆரம்பத்தில் 5 முதல் 9 வரை வயது பற்களின் அரைக்கும் மேற்பரப்பு அகலமான நீள்வட்டமாக ஓவல் இருக்கும். நடுத்தர வயதில் 10 முதல் 15 வரை வயது பற்களின் வடிவம் முக்கோணமாக ட்ரையாங்கியுலர் மாறும். முதுமையில் 20 வயதிற்கு மேல் பற்கள் செவ்வகமாக அல்லது வட்டமாக மாறி மிகவும் முன்னோக்கிச் சாய்ந்திருக்கும் அக்யூட் ஆங்கல். 5. பாரம்பரிய தமிழ் வழிமுறைகள் ட்ரெடிஷனல் தமிழ் அசஸ்மெண்ட். தமிழ்நாட்டுச் சந்தைகளிலும் கிராம பாகன்களிடமும் பின்வரும் பாரம்பரிய சோதனைகள் புழக்கத்தில் உள்ளன. சுழி மற்றும் பல் கோர்ப்பு பற்கள் முளைக்கும் வரிசையையும் ஈறுகளின் கெட்டித்தன்மையையும் விரல்களால் அழுத்தி பார்த்து பற்களின் வலிமையை மதிப்பீடு செய்வர். கடிவாள தழும்பு சோதனை வயதான குதிரைகளுக்கு பற்கள் முன்னோக்கி நீளுவதால் கடிவாளம் அமரும் பல்லில்லா இடைவெளி இன்டடென்டல் ஸ்பேஸ் பா ஆஃப் த மவுத் தேய்மானம் அடைந்திருப்பதை வைத்து அனுபவ ரீதியாக கணிப்பர். இவைதான் குதிரைகளின் முன்பற்கள் மற்றும் தேய்மானத்தின் தன்மையை கொண்டு வயதை துல்லியமாக கணிக்கும் முறைகள் பற்றிய விரிவான ஆய்வறிக்கை. குதிரைகளின் பால் பற்கள் மற்றும் நிரந்தர பற்கள் முளைக்கும் காலம் உடற்கூறியல் ஆய்வறிக்கை. குதிரை பராமரிப்பு வளர்ப்பு மேலாண்மை மற்றும் சந்தைகளில் குதிரைகளின் மதிப்பீட்டை தீர்மானிப்பதில் அவற்றின் வயதை துல்லியமாக தெரிந்துகொள்வது மிக முக்கியமானது. குதிரைகளின் பிறப்புச் சான்றிதழ்கள் அல்லது பதிவேடுகள் இல்லாத சூழலில் அவற்றின் வாயில் உள்ள முன்பற்கள் அன்சைசஸ் முளைக்கும் காலம் மற்றும் பால் பற்கள் நிரந்தர பற்களாக மாறும் மாற்றங்களைக் கொண்டே அவற்றின் வயது கணிக்கப்படுகிறது. குதிரையின் முன்பற்கள் முளைக்கும் பருவம் அவற்றின் உடற்கூறியல் மாற்றங்கள் மற்றும் வயது கணிப்பு நிலைகள் பற்றிய விரிவான கட்டுரை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. குதிரை பற்களின் உடற்கூறியல் வகைப்பாடு. குதிரையின் தாடையில் அமையும் முன்பற்கள் அன்சைசஸ் அவசியமான உணவு நறுக்கும் பணியை செய்கின்றன. அவை தாடையின் அமைப்பிற்கு ஏற்ப 3 ஜோடிகளாக பிரிக்கப்படுகின்றன. மைய பற்கள் சென்ட்ரால்ஸ் நிபஸ் மேல் மற்றும் கீழ் தாடையின் நடுவில் அமைந்துள்ள இரு பற்கள். இடைப்பற்கள் இன்டர்மீடியட்ஸ் மைய பற்களுக்கு இருபுறமும் அடுத்துள்ள பற்கள். கோடி பற்கள் கொனார்ஸ் தாடையின் வெளிப்புற கோடியில் அமைந்துள்ள பற்கள். 2. பால் பற்கள் முளைக்கும் பருவம் டெம்பரரி டெசிடியூஸ் டீத். குதிரைக்குட்டி பிறந்த சில நாட்களிலேயே அதன் பால் பற்கள் முளைக்க தொடங்குகின்றன. பால் பற்கள் அளவில் சிறியதாகவும் மிகவும் வெண்மையாகவும் தெளிவான கழுத்து பகுதியுடனும் டஸ்டிங்க் நெக் காணப்படும். 8 நாட்கள் 1 வாரம் குதிரைக்குட்டி பிறந்து சுமார் 8 நாட்களில் அதன் முதல் ஜோடி மைய பால் பற்கள் சென்ட்ரால்ஸ் மேல் மற்றும் கீழ் தாடையில் முளைக்கின்றன. 8 வாரங்கள் 2 மாதம் குட்டி பிறந்து சுமார் 8 வாரங்களில் 2 மாதங்களில் அதனுடைய இடைப்பால் பற்கள் இன்டர்மீடியட்ஸ் முளைத்து வெளிவருகின்றன. 8 மாதங்கள் குட்டி பிறந்து 8 மாதங்கள் நிறைவடையும் போது அதன் கோடி பால் பற்கள் கோனார்ஸ் முழுமையாக முளைத்துவிடும். மனப்பாட விதி ரூல் ஆஃப் எட்ஸ் பால் பற்கள் முளைக்கும் காலத்தை நினைவில் கொள்ள 8 நாட்கள் மையம் 8 வாரங்கள் இடை 8 மாதங்கள் கோடி என்ற 8ஆம் எண் விதி பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. 3. நிரந்தர பற்கள் முளைக்கும் பருவம் பார்மனன்ட் டீத் அரப்ஷன். குதிரை 2 ஒன்றின் கீழ் 2 வயதை எட்டும்போது சிறிய பால் பற்கள் தளர்ந்து கீழே விழத் தொடங்கி அவற்றிற்கு பதிலாக பெரிய பலமான சற்று மஞ்சள் பழுப்பு நிறமுடைய நிரந்தர பற்கள் முளைக்கத் தொடங்குகின்றன. 2 ஒன்றின் கீழ் 2 வயதில் மைய பற்கள் மாற்றம். குதிரைக்கு 2 ஒன்றின் கீழ் 2 வயதாகும் போது அதன் மைய பால் பற்கள் உதிர்ந்து முதல் நிரந்தர மைய பற்கள் பார்மனன்ட் சென்ட்ரால்ஸ் முளைக்கத் தொடங்கும். 3 வயதை எட்டும்போது இவை முழு வளர்ச்சியடைந்து எதிர்த்தாடை பல்லோடு தொடும் நிலையை அடையும். 3 ஒன்றின் கீழ் 2 வயதில் இடைப்பற்கள் மாற்றம். 3 ஒன்றின் கீழ் 2 வயதில் இடைப்பகுதியில் உள்ள பால் பற்கள் உதிர்ந்து நிரந்தர இடைப்பற்கள் பார்மனன்ட் இன்டர்மீடியட்ஸ் வெளிவரத் தொடங்கும். 4 வயதில் இவை முழுமையான அமைப்பை பெறும். 4 ஒன்றின் கீழ் 2 வயதில் கோடி பற்கள் மாற்றம்.
4 ஒன்றின் கீழ் 2 வயதில் கடைசி பால் பற்களான கோடி பற்கள் விழுந்து நிரந்தர கோடி பற்கள் பார்மனன்ட் கார்னர்ஸ் முளைக்கத் தொடங்கும். 4 நிறைவாய் அல்லது முழுவாய் ஃபுல் மவுத் ஸ்டேஜ் 5 வயது. குதிரை தனது 5ஆம் வயதை எட்டும்போது அதன் அனைத்து பால் பற்களும் உதிர்ந்து 12 நிரந்தர முன்பற்களும் மேல் தாடையில் 6 கீழ்த்தாடையில் 6 முழுமையாக முளைத்து தயார் நிலைக்கு வந்துவிடும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய குதிரை சந்தைகளிலும் பாகன்களிடமும் இந்த 5 வயது எட்டிய நிலையை நிறைவாய் அல்லது முழுவாய் கொண்ட குதிரை ஃபுல் மவுத் என்று அழைப்பார்கள். இந்நிலைக்கு பிறகே குதிரை முழுமையான வளர்ச்சி அடைந்ததாக கருதப்பட்டு கடுமையான பந்தய பயிற்சிகளுக்கும் சவாரிகளுக்கும் ஈடுபடுத்தப்படும். முடிவுரை: குதிரையின் 5 வயது வரையிலான காலகட்டத்தில் பால் பற்கள் மற்றும் நிரந்தர பற்கள் முளைக்கும் இந்த இயற்கை சுழற்சியானது 100 விழுக்காடு துல்லியமான வயது கணிப்பிற்கு உதவுகிறது. 5 வயதிற்கு பிறகு பற்களின் முனைகளில் ஏற்படும் தேய்மானம், குழிகளின் மறைவு மற்றும் பற்களின் கோணத்தை கொண்டு வயது தொடர்ந்து கணிக்கப்படுகிறது. 5 மென்மையான மணல் பாதைகளில் இயங்கும் குதிரைகள், பயன்கள் மற்றும் மேலாண்மை. பாரம்பரிய குதிரை பயிற்சியிலும் தமிழ்நாட்டு சூழலில் நாட்டு பந்தய குதிரைகளை தயார் செய்வதிலும் மென்மையான மணல் பாதைகள் சாண்டி டிராக்ஸ் அரேன மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடினமான பாறை அல்லது மண் பாதைகளில் ஓடுவதைக் காட்டிலும் மணல் பாதைகளில் குதிரைகளை இயக்கும்போது அவற்றின் உடல் இயக்கத்திலும் தசை வளர்ச்சியிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மணல் பாதைகளில் இயங்கும் குதிரைகளின் உடலியங்கியல் தாக்கங்கள், நன்மைகள் மற்றும் அவற்றை கையாளுவதற்கான மேலாண்மை முறைகள் கீழே விரிவாக பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன. 1. மணல் பாதைகளின் முக்கிய பயன்கள். ட்ரெய்னிங் பெனிஃபிட்ஸ். மூட்டு மற்றும் தசைநார் பாதுகாப்பு, ஜாயிண்ட் ப்ரொடெக்ஷன் மற்றும் ஷாக் அப்சர்ப்ஷன். மணல் துகள்கள் இயற்கையாகவே ஒரு குஷன் போல செயல்பட்டு குதிரையின் குளம்புகள் தரையில் பதியும் போது ஏற்படும் அதிர்ச்சியை இம்பாக்ட் ஃபோர்ஸ் வெகுவாக குறைக்கின்றன. இது குதிரையின் மூட்டுகள், ஜாயிண்ட்ஸ், முழங்கால்கள் மற்றும் குளம்புச் சுவர்களுக்கான அழுத்தத்தை குறைத்து காயங்களை தவிர்க்க உதவுகிறது. தசை வலுவூட்டுதல், மசல் கண்டிஷனிங். மணல் பாதைகளில் ஓடும்போது அல்லது நடக்கும்போது குளம்புகள் சற்று உள்ளே புதைந்து மீளும். இதனால் குதிரை தனது முன் மற்றும் பின் கால்களின் தசைகளுக்கு கூடுதல் பலத்தை கொடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். இது பின்னங்கால் தசைகளை ஹைண்டார்டர் மசல்ஸ் செப்பனிட்டு கம்பீரமான நடைக்கு பெரிதும் உதவும். உடற்தகுதி மற்றும் ஸ்டாமினா மேம்பாடு. ஸ்டாமனா மற்றும் அண்டோரன்ஸ். எளிதில் வராத எதிர்ப்பாற்றலை ரெசிஸ்டன்ஸ் மணல் பாதை வழங்குவதால் குதிரையின் இதயம் மற்றும் சுவாச மண்டலம் தீவிரமாக இயங்கி அதன் ஒட்டுமொத்த உடல் தகுதியையும் ஸ்டாமன வேகத்தையும் அதிகரிக்கும். 2. மணல் பாதைகளால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் சவால்கள். முறையான மேலாண்மை இல்லாவிட்டால் மணல் பாதைகள் குதிரைக்கு பின்வரும் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். மணல் கொலிக் சாண்ட் கொலக். மிக மெல்லிய மணல் பரப்புள்ள இடங்களில் மேயும்போதோ அல்லது தீவனத்துடன் சேர்த்து மணலை உட்கொள்ளும் போதோ அது குதிரையின் பெருங்குடலின் அடியில் தேங்கி கடுமையான மணல் கொலிக் சாண்ட் கொலக் வயிற்று உப்பசம் நோயை ஏற்படுத்தும். தசைநான் பிடிப்பு டெண்டனைடஸ் ஸ்ட்ரெயின். ஆழமான மற்றும் மிக மெதுவான மணல் பாதைகளில் டீப் சாண்ட் டிராக்ஸ் குதிரைகளை அதிவேகமாக ஓட்டினால் அவற்றின் கெண்டைக்கால் தசைநான்கள் ஃப்ளெக்ஸோ டெண்டன்ஸ் மற்றும் மூட்டுகளில் அளவுக்கு அதிகமான அழுத்தம் ஏற்பட்டு சுளுக்கு அல்லது வீக்கம் உண்டாகலாம். குளம்பு இணைப்புகளில் மணல் ஓட்டுதல். வியர்வையுடன் மணல் துகள்கள் சேர்ந்து குளம்புகளின் இடுக்குகளிலும் குதிரை கிளாடங்களின் நடுவிலும் ஒட்டிக்கொண்டு பூஞ்சை தொற்று, த்ரஷ் அல்லது நச்சு காயங்களை உருவாக்கக்கூடும். 3. மணல் பாதை மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகள். பதப்படுத்தப்பட்ட மணல் தளம் கண்டிஷன் ஃபுடங். மணல் மிகவும் தளர்வாகவோ அல்லது ஆழமாகவோ இருக்கக்கூடாது. சிறிதளவு களிமண் அல்லது ஈரப்பதம் கலந்த மிதமான மென்மை தன்மையுடன் லோமி குஷன் ட்ராக் பராமரிக்க வேண்டும். பயிற்சிக்கு பிந்தைய பராமரிப்பு. மணல் பாதையில் பயிற்சி முடிந்து திரும்பியவுடன் குதிரையின் குளம்புகள் மற்றும் கால்களை சுத்தமான நீரால் நன்றாக கழுவி மணல் துகள்களை முழுமையாக அகற்ற வேண்டும். உணவு உண்ணும் முறை. மணல் பாதைகளில் குதிரைகளுக்கு தரைமட்டத்திலேயே நேரடியாக தீவனம் அல்லது புல்லை கொட்டாமல் உயரமாக கட்டப்பட்ட தீவன தொட்டிகளில் ஹே நெட்ஸ் மேஞ்சஸ் வழங்குவது தற்செயலாக மணலை உட்கொள்ளும் அபாயத்தை தவிர்க்கும். கடினமான பந்தய பாதைகளில் இயங்கும் குதிரைகள். ஒரு விரிவான ஆய்வு. 1. குதிரை பந்தயம் ஹார்ஸ் ரேசிங் என்பது உலகின் பழமையான மற்றும் மிகவும் புகழ்பெற்ற விளையாட்டுகளில் ஒன்றாகும். இதில் பங்கேற்கும் குதிரைகளின் வேகம், வலிமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை பரிசோதிக்கப்படுகின்றன. அனைத்து பந்தய பாதைகளும் ஒரே மாதிரியானவை அல்ல. சில சமதளமாகவும் மென்மையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சில பாதைகள் மிகவும் கடினமானதாகவும் செங்குத்தானதாகவும் சீரற்றதாகவும் இருக்கும். கடினமான பந்தய பாதைகளில் டிஃபிகல்ட் ரேஸ் டிராக்ஸ் டஃப் டெரென்ஸ் ஓடும் குதிரைகள் சாதாரண குதிரைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட உடல் அமைப்பையும் சிறப்பு பயிற்சியையும் பெறுகின்றன. இக்கட்டுரையானது கடினமான பாதைகளில் குதிரைகளின் இயக்கம், உடலியல் மாற்றங்கள், பயிற்சி முறைகள் மற்றும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆழமாக ஆராய்கிறது. 2. கடினமான பந்தய பாதைகளின் வகைகள். குதிரைகள் எதிர்கொள்ளும் கடினமான பாதைகளை முக்கியமாக 3 வகைகளாக பிரிக்கலாம். மேடு பள்ளங்கள் மற்றும் செங்குத்தான பாதைகள் ஹீலி மற்றும் ஸ்டீப். இத்தகைய பாதைகள் இங்கிலாந்தின் சில பாரம்பரிய பந்தயக் களங்கள் எப்சம் டவுன்ஸ் போல மேல்நோக்கிச் சென்று கீழ்நோக்கி இறங்கும் தன்மை கொண்டவை.
இவை குதிரையின் மூச்சுத் திணறல் மற்றும் தசை வலிமைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைகின்றன. செம்மண் மற்றும் சேற்று பாதைகள், மடி மற்றும் ஹெவி டிராக்ஸ் மழைக்காலங்களில் அல்லது ஈரப்பதமான காலநிலையில் பாதைகள் சேரும் சகதியுமாக மாறிவிடும். இதில் ஓடுவது குதிரைகளுக்கு அதிகப்படியான ஆற்றலை கோரும். கரடுமுரடான மற்றும் இயற்கை பாதைகள், ரஃப் கிராஸ் கண்ட்ரி டெரெயின்ஸ், தடை குதிரை பந்தயங்களில் ஸ்டீப்பிள்சேஸ் கிராஸ் கண்ட்ரி, மரக்கிளைகள், நீர்நிலைகள் மற்றும் செயற்கையான தடைகளை தாண்டி ஓட வேண்டியிருக்கும். 3. குதிரைகளின் உடலியல் மற்றும் மரபணு தகுதிகள். கடினமான பாதைகளில் வெற்றி பெற குதிரைகளுக்கு பிரத்யேகமான உடல் தகுதிகள் அவசியம். இதயத்தின் கொள்ளளவு, கார்டியோவாஸ்குலர் கபாசிட்டி. கடினமான பாதைகளில் ஓடும்போது குதிரையின் இதய துடிப்பு மிக வேகமாக அதிகரிக்கிறது. பெரிய இதயம் கொண்ட குதிரைகளால் மட்டுமே உடலின் அனைத்து திசுக்களுக்கும் தொடர்ந்து ஆக்சிஜனை விநியோகிக்க முடியும். எலும்பு மற்றும் குளம்பு உறுதி, போன் டென்சிட்டி மற்றும் ஹூஃப் ஸ்ட்ரெங்த். கரடுமுரடான பாதைகளில் குதிரையின் கால்கள் மீது சாதாரண பாதைகளை விட பல மடங்கு அழுத்தம் விழுகிறது. எனவே அடர்த்தியான எலும்பும் வலிமையான குளம்புகளும் ஹூஃப்ஸ் அவசியமாகும். தசை அமைப்பு, மஸ்குலர் ஸ்ட்ரக்சர், குறிப்பாக பின்கால்களின் தசைகள் ஹைண்ட் குவார்டர்ஸ் மிகவும் வலுவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மேடான பகுதிகளில் ஏறிச் செல்லும் போது உத்வேகத்துடன் பாய முடியும். 4. பயிற்சி முறைகள், ட்ரெய்னிங் மெத்தடாலஜிஸ். கடினமான பாதைகளில் ஓடக்கூடிய குதிரைகளை உருவாக்குவது எளிதான காரியமல்ல. அதற்கு நீண்ட கால அறிவியல் பூர்வமான பயிற்சி தேவைப்படுகிறது. மலைப்பயிற்சி, ஹில் ட்ரெய்னிங், குதிரைகளை செங்குத்தான மலைப்பாதைகளில் மெதுவாக நடக்கச் செய்தும் பின்னர் ஓடச் செய்தும் பயிற்சி அளிக்கின்றனர். இது அவற்றின் கால்களின் தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது. நீச்சல் பயிற்சி, ஸ்விம்மிங், மூட்டுகளுக்கு ஜாயிண்ட்ஸ் அதிக அழுத்தம் தராமல் குதிரையின் சகிப்புத்தன்மையை ஸ்டாமினா அதிகரிக்க நீச்சல் பயிற்சி பெரிதும் உதவுகிறது. தடை குதிப்பு பயிற்சி, ஜம்பிங் பிராக்டஸ். இயற்கையான தடைகள் நிறைந்த பாதைகளில் குதிரைகள் தயங்காமல் தாவி குதிக்க சிறப்பு பயிற்சியாளர்கள் வழிகாட்டுகின்றனர். 5. சவால்களும் விலங்கு நலனும். கடினமான பந்தய பாதைகள் குதிரைகளுக்கு பல ஆபத்துகளை ஏற்படுத்துகின்றன. காயங்கள், இன்ஜரிஸ், சீரற்ற பாதைகளில் கால் தவறுகளால் எலும்பு முறிவு, ஃப்ராக்சர்ஸ், தசைப்பிடிப்பு மற்றும் தசைநார் கிழிசல், டெண்டன் இன்ஜரிஸ் போன்ற ஆபத்துகள் அதிகம். அதிகப்படியான சோர்வு, அக்சோஸ்டன், சீதோஷண நிலை மற்றும் பாதையின் கடினத்தன்மை காரணமாக குதிரைகள் எளிதில் நீர்ச்சத்து இழப்புக்கும் டீஹைட்ரேஷன், சோர்வுக்கும் ஆளாகின்றன. விலங்கு நல கவலைகள். குதிரைகளின் எல்லை மீறிய திறனை பயன்படுத்துவது குறித்து விலங்கு நல அமைப்புகள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன. பாதுகாப்பான பாதைகள் மற்றும் முறையான ஓய்வு ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. 6. முடிவுரை. கடினமான பந்தய பாதைகளில் இயங்கும் குதிரைகள் இயற்கையின் வியக்கத்தக்க படைப்புகளில் ஒன்றாகும். மனிதனின் வழிகாட்டலும் குதிரையின் அசாத்திய உறுதியும் இணைந்து இத்தகைய கடினமான சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்கின்றன. நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறந்த மருத்துவ வசதிகள் மூலம் குதிரைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து இந்த வீர விளையாட்டை தொடர்வது அவசியமாகும். இஸ்லாமிய வரலாறு மற்றும் ஷரியா சட்ட விதிகளின்படி குதிரை திருட்டு ஹார்ஸ் தெஃப்ட் என்பது சாதாரண பொருள் திருட்டை விட மிக கடுமையான குற்றமாக கருதப்பட்டது. ஏனெனில் வரலாற்றில் குதிரைகள் என்பது வெறும் விலங்குகள் அல்ல, அவை நாட்டின் பாதுகாப்பு, போர் வீரம் மற்றும் மிக முக்கிய போக்குவரத்து மற்றும் பொருளாதார சொத்தாக விளங்கின. இது குறித்த ஆழமான ஆய்வறிக்கை இதோ. இஸ்லாமிய வரலாற்றில் குதிரை திருட்டும் குற்றவியல் சட்டமும். டீப் ரிசர்ச் ரிப்போர்ட். 1. இஸ்லாத்தில் திருட்டிற்கான பொதுவான அடிப்படை சட்டம் ஹெட் தெஃப்ட். இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின்படி திருட்டு என்பது ஹெட் இறைவனால் கட்டளையிடப்பட்ட மற்றும் மாற்ற முடியாத தண்டனை வரம்பிற்குள் வரும் குற்றமாகும். திருட்டுக்கான பொதுவான சட்டம் திருக்குரான் அல் மாயிதா அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. திருடும் ஆணையும் பெண்ணையும் அவர்களின் கை வெட்டுங்கள், அவர்கள் செய்த பாவத்திற்குரிய கூலியாகவும் அல்லாஹ்விடமிருந்துள்ள எச்சரிக்கையாகவும் இது அமையும். குதிரையானது உயர் மதிப்புள்ள மற்றும் மதிக்கத்தக்க ஒரு சொத்து என்பதால் அது திருடப்படும் போது அதற்கென பிரத்யேகமான சட்டக் கோட்பாடுகள் செயல்படுத்தப்பட்டன. 2. குதிரை திருட்டுக்கு ஷரியா சட்டம் வழங்கும் தண்டனைகள். குதிரை திருட்டு எத்தகைய சூழலில் எத்தகைய முறையில் நிகழ்த்தப்பட்டது என்பதை பொறுத்து இஸ்லாமிய நீதித்துறை தண்டனைகளை 2 முக்கிய பிரிவுகளாக பிரித்தது. இரகசிய திருட்டு சாரியா ஓபிச்னோவோரோ ஓபா ஸ்டெல்த். ஒரு குதிரையை அதன் பாதுகாப்பான தொழுவத்திலிருந்தோ ஸ்டேபிள் அல்லது உரிய பாதுகாக்கப்பட்ட இடத்திலிருந்தோ உரிமையாளருக்கு தெரியாமல் இரகசியமாக திருடிச் செல்வது சாரிகா எனப்படும். நிபந்தனைகள். திருடப்பட்ட குதிரையானது சட்டப்படி மதிப்புமிக்கதாகவும் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச பொருளாதார மதிப்பை குறைந்தபட்சம் கால் தினார் அல்லது அதற்கு இணையான வெள்ளி மதிப்பு தாண்டியதாகவும் இருக்க வேண்டும். குதிரைகள் எப்போதும் இந்த மதிப்பை விட பல மடங்கு அதிகமான விலை கொண்டவை என்பதால் இந்த நிபந்தனை எளிதில் பூர்த்தியாகிவிடும். அளிக்கப்பட்ட தண்டனை. குற்றம் உறுதியானால் 2 சாட்சிகள் அல்லது குற்றவாளியின் ஒப்புதல் மூலம் குற்றவாளியின் வலது கை மணிக்கட்டு பகுதியில் துண்டிக்கப்படும். மீண்டும் அதே குற்றத்தைச் செய்தால் சட்ட அறிஞர்களின் பெரும்பான்மை கருத்தின்படி இடது கால் துண்டிக்கப்படலாம் அல்லது ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்படலாம். ஆயுதம் தாங்கிய கொள்ளை மற்றும் வழிப்பறி ஆர்ம்ட் ராபரி. குதிரைகள் பொதுவாக பதுங்கியிருந்து அல்லது ஆயுதம் ஏந்தி வெளிப்படையாக பலவந்தமாக பறிக்கப்படும் போது அது சாதாரண திருட்டிற்கான சட்டத்தின் கீழ் வராது.
அது ஹிராபே அதாவது சமூகத்தில் குழப்பம் விளைவித்தல் மற்றும் நெடுஞ்சாலை கொள்ளை பிரிவின் கீழ் விசாரிக்கப்படும். அளிக்கப்பட்ட தண்டனை குரான் காலை 5:33. குதிரைகளை கொள்ளையடித்து மக்களை அச்சுறுத்தியவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. மரண தண்டனை எக்ஸகியூஷன், சிலுவையில் அறையப்படுவது க்ரூசஃபிக்ஷன், எதிரெதிர் திசைகளில் கைகளும் கால்களும் துண்டிக்கப்படுவது கா வலது கை மற்றும் இடது கால், நாட்டிலிருந்து வெளியேற்றுவது நாடுகடத்தல் பானஷ்மெண்ட். 3. குதிரை திருட்டின் வரலாற்றுச் சிறப்புமிக்க பரிமாணங்கள். இராணுவ முக்கியத்துவம் இஸ்லாமிய ஆரம்ப கால மற்றும் இடைக்கால வரலாற்றில் உமையாத்கள், அப்பாசியர்கள் மற்றும் உதுமானிய பேரரசு காலத்தில் குதிரைகள் ஜிஹாத் மற்றும் இராணுவ நகர்வுகளின் உயிர்நாடியாக இருந்தன. போர்க்கள குதிரையை திருடுவது என்பது இராணுவத் துரோகத்திற்கு ட்ரீசன் இணையான குற்றமாக பார்க்கப்பட்டது. இதனால் சாதாரண ஆடு மாடு திருட்டை விட குதிரை மற்றும் ஒட்டகத் திருட்டுகளுக்கு நீதிபதிகள் மிக கடுமையான தண்டனைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தினர். நஷ்ட ஈடு மற்றும் இழப்பீடு தாமியாத் ஆறாமர் கை வெட்டப்படும் தண்டனை குற்றத்திற்கான ஆன்மீக மற்றும் குற்றவியல் தண்டனையாக இருந்தாலும், திருடப்பட்ட குதிரை பழுதடைந்தாலோ அல்லது இறந்துவிட்டாலோ குற்றவாளி அந்த விலங்கின் முழு சந்தை மதிப்பையும் உரிமையாளருக்கு நஷ்ட ஈடாக செலுத்த வேண்டும் என்ற உத்தரவாதமும் நடைமுறையில் இருந்தது. 4. தண்டனை நிறைவேற்றுவதற்கான கண்டிப்பான நிபந்தனைகள் சபாட். இஸ்லாமிய நீதித்துறையானது எளிய முறையில் தண்டனை வழங்கிவிடாமல் சந்தேகங்களின் அடிப்படையில் சபாட் குற்றவாளியை பாதுகாக்க கடுமையான நெறிமுறைகளை பின்பற்றியது. பசி அல்லது அவசர தேவை கடும் பசி அல்லது உயிர் பிழைக்கும் சூழலில் தாரோரா உணவிற்காக அல்லாமல் பேராசைக்காக மட்டுமே குதிரைகள் திருடப்பட்டிருக்க வேண்டும். பொதுவெளி உரிமை குதிரை திறந்தவெளியில் எத்தகைய பாதுகாப்பும் இல்லாமல் அஜாக்கிரதையாக விடப்பட்டிருந்தால் அங்கு கை வெட்டும் தண்டனை தவிர்க்கப்பட்டு அதற்கு பதிலாக மாற்றுத் தண்டனைகள் அல்லது அபராதம் விதிக்கப்பட்டது. நிரூபணம் 2 நீதிமான்களான சாட்சிகள் இருக்க வேண்டும் அல்லது குற்றவாளி சுயமாக இருமுறை தெளிவான ஒப்புதல் அளிக்க வேண்டும். முடிவுரை சுருக்கமாக கூறின், இஸ்லாமிய வரலாற்றில் குதிரை திருட்டு என்பது பொதுமக்களின் பாதுகாப்புடன் இணைக்கப்பட்ட ஒரு பெருங்குற்றமாக கருதப்பட்டது. அதற்கு ஷரியா சட்டத்தின்படி குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து கை வெட்டுதல் அல்லது ஆயுதம் ஏந்திய கொள்ளை எனில் மரண தண்டனை, கடுமையான உறுப்பு துண்டிப்பு போன்ற கடுமையான தண்டனைகள் சட்டத்தின் ஆட்சி மூலமாக நிலைநாட்டப்பட்டன. ஆழமான ஆய்வு அறிக்கை குதிரையின் குழம்பு எக்வைன் ஹூஃப். 1. அறிமுகம் மற்றும் சூழல் விளக்கம். தமிழில் குதிரையின் குழம்பு பெரும்பாலும் குழம்பு என எழுதப்படுகிறது என்பது குதிரையின் காலின் முடிவில் உள்ள கடினமான பகுதியை குறிக்கிறது. உடற்கூறியல் மற்றும் விலங்கியல் பிரெக்சாட்டில் இது ஒரு குதிரையின் விரல் முனையில் உள்ள கெராட்டின் தன்மையை கொண்ட பாதுகாப்பு கவசமாகும். 2. எதிர்ச்சொற்கள் ஆண்டனம்ஸ். குதிரையின் குழம்பு என்பது ஒரு குறிப்பிட்ட உடற்கூறியல் பெயர்ச்சொல் என்பதால் இதற்கு நேரடியான எதிர்ச்சொற்கள் வழக்கமான மொழியில் இல்லை. இருப்பினும் கட்டமைப்பு உயிரியல் மற்றும் செயல்பாட்டு தளங்களில் இவற்றை எதிர்நிலைகளாக பிரிக்கலாம். கட்டமைப்பு அடிப்படையில் கடினம் vs மென்மை. தமிழ் மிருதுவான பாதம் நகம் மென்மையான திசு. ஆங்கிலம் சாஃப்ட் ஃபுட் போ பிளந்திராத ஃபுட் கா மனித அல்லது பூனை வகைகளின் கால் அமைப்பு. பரிணாம வகைப்பாடு குளம்புள்ளவை vs குளம்பற்றவை. குளம்புள்ளவை அங்கியூலேட் குதிரை மான் மாடு. குளம்பற்றவை நான் அங்கியூலேட் நகங்கள் அல்லது விரல் நகங்களைக் கொண்டவை மனிதர்கள் பூனைகள் நாய்கள். வெளிப்புற vs உள் உறுப்புக்கூறுகள். வெளிப்புறம் உணர்வற்ற பகுதி குளம்பு சுவர் அடிப்பகுதி சோல் தவளை போன்ற நடுப்பகுதி ஃப்ரொக். உள்பகுதி உணர்திறன் மிக்க இரத்த நாள பகுதி குளம்பு எலும்பு காஃபன் போன் லமினாய் டிஜிட்டல் குஷன். 3. அறிவியல் கண்ணோட்டம் சயின்டிஃபிக் ஓவர்வியூ. விலங்கியல் ரீதியாக குதிரையின் குளம்பு என்பது விலங்கு உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த பரிணாம மாற்றங்களில் ஒன்றாகும். குதிரைகள் மோனோடாடில்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன, அதாவது அவை ஒவ்வொரு காலிலும் ஒரே ஒரு விரலின் 3வது விரல் மீது மட்டுமே நின்று நடக்கின்றன. உருவாக்கம் மற்றும் பொருள் அறிவியல் கொம்பசிஷன் அண்ட் மட்டீரியல் சயன்ஸ். கெராட்டினேஷன் கெராட்டினிசாட்டியோன் குதிரையின் வெளிச்சுள்ள குளம்பு சுவர் முதன்மையாக கெராட்டின் என்ற பொருளால் ஆனது. இது மனிதர்களின் முடி மற்றும் நகங்களில் காணப்படும் அதே கடினமான புரதமாகும். இருபக்க இயல்பு டுவல் நேச்சர் இது கடினமான தரைகளை தாங்கும் அளவுக்கு பாறை போன்ற விரைப்புத்தன்மையையும் எந்தவித உடையும் இல்லாமல் அதிர்வுகளை உறிஞ்சும் அளவுக்கு நெகிழ்வுத்தன்மையையும் ஒரே நேரத்தில் கொண்டுள்ளது. முக்கிய உடற்கூறியல் கட்டமைப்புகள். குளம்பு சுவர் த ஹூஃப் வால் கண்ணுக்கு புலப்படும் வெளிப்பாதுகாப்பு அடுக்கு. இது குதிரையின் எடையை தாங்குகிறது மற்றும் மாதத்திற்கு சுமார் 3/8 அங்குலம் என்ற விகிதத்தில் மேலிருந்து கீழாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அடிப்புற ஓடு த சோல் குளம்பின் அடிப்பகுதியில் உள்ள குழிவான பாதுகாப்பு தட்டு இது கூர்மையான பொருட்களிலிருந்து உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது. தவளை போன்ற பகுதி த ஃப்ராக் குளம்பின் பின்புறத்தில் வி வடிவத்தில் அமைந்துள்ள ஒரு சிறப்புடைய இறப்ப போன்ற மீள்தன்மை கொண்ட ஆப்பு பகுதி. லாமினா த லமினாய் குளம்பு சுவற்றையும் உள் எலும்பையும் பாதுகாப்பாக பிணைத்து வைக்கும் இலை போன்ற நுண்கட்டமைப்பு திசுக்கள். டிஜிட்டல் குஷன் த டிஜிட்டல் குஷன் தவளை பகுதிக்கு நேர் மேலும் எலும்புகளுக்கு அடியிலும் உள்ள தடிமனான அதிர்வுகளை தாங்கும் கொழுப்பு நிறைந்த திசு பகுதி.
4. ஆழமான ஆய்வு நுண்ணறிவுகள் பயோமெக்கானிக்ஸ் மற்றும் உடலியல். 1. இரத்த ஓட்ட பம்ப் செயல்பாடு த ஹீமடைனாமிக் பம்ப் மெக்கானிசம். குதிரைகளின் கீழ்கால்களில் தசை நார்கள் எதுவும் இல்லாததால் கால்களில் உள்ள இரத்தத்தை ஈர்ப்பு விசையை எதிர்த்து இதயத்திற்கு திரும்ப அனுப்புவது ஒரு பெரிய உடலியல் சவாலாகும். குதிரை நடக்கும்போது அதன் உடல் எடை தவளை மற்றும் டிஜிட்டல் குஷன் பகுதிகளை அழுத்தி அவற்றை வெளிநோக்கி விரிக்கிறது. இந்த அழுத்தம் குளம்புக்குள் உள்ள இரத்த நாளங்களைச் சுருக்கி ஒரு இயற்கையான பம்ப் போல செயல்பட்டு இரத்தத்தை இதயத்திற்கு மேல் நோக்கி தள்ளுகிறது. அறிவியல் முக்கியத்துவம் குதிரைகள் ஓரிடத்திலேயே நீண்ட நேரம் கட்டப்பட்டிருக்கும் போது இந்த இரத்த ஓட்ட பம்ப் செயல்பாடு தடைபட்டு குளம்பின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. 2. அதிர்வு உறிஞ்சும் இயற்பியல் ஷாக் டிசபேஷன் பிசிக்ஸ். 500 கிலோ எடை கொண்ட ஒரு குதிரை ஓடும்போது ஒரு குளம்பின் மீது படும் தாக்க விசையானது அதன் மொத்த உடல் எடையைப் போல் 2.5 முதல் 3 மடங்கு வரை அதிகமாக இருக்கலாம். குளம்பின் தனித்துவமான கட்டமைப்பு இந்த இயக்க ஆற்றலை மீள் சிதைவாக மாற்றுகிறது. பக்கவாட்டு குருத்தெலும்புகள் மற்றும் குஷன்கள் இணைந்து ஆற்றலை குறைத்து உடலின் மேல் மூட்டுகளை பாதுகாப்பான முறையில் காப்பாற்றுகின்றன. 3. மருத்துவ முக்கியத்துவம் மற்றும் நோய்கள் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் மற்றும் பாதோலஜி. லாமைனிடிஸ் லாமனைடஸ் குளம்பை பாதிக்கும் மிகவும் ஆபத்தான கால்நடை அவசர நிலைகளில் ஒன்றாகும். லாமினா திசுக்களில் ஏற்படும் வீக்கம் குளம்பு சுவற்றை சேதப்படுத்தி மிகுந்த வேதனையையும் கட்டமைப்புச் சிதைவையும் ஏற்படுத்துகிறது. ஊட்டச்சத்து வலுவான கெராட்டின் கட்டமைப்பை உருவாக்க அமினோ அமிலங்கள் பயோட்டின் பாயாடன் துத்தநாகம் சிங்க் மற்றும் தாமிரம் கொப்பர் போன்ற சத்துக்கள் அவசியமாகும். குதிரையின் குளம்பை பற்றிய கூடுதல் தகவல்களையும் இதன் மருத்துவ மற்றும் பராமரிப்பு முறைகளையும் கீழே விரிவாக காணலாம். 5. குளம்பு பராமரிப்பு மற்றும் குதிரை லாடம் ஹூஃப் கேர் மற்றும் ஃபாரியரி. குதிரைகளின் ஆரோக்கியமான வாழ்விற்கு குளம்பு பராமரிப்பு மிக முக்கியமானதாகும். இயற்கை சூழலில் சுதந்திரமாக திரியும் குதிரைகளின் குளம்புகள் இயற்கையாகவே தேய்ந்து சீரான அளவில் இருக்கும். ஆனால் மனிதர்களின் கட்டுப்பாட்டில் அல்லது வளர்ப்பில் உள்ள குதிரைகளுக்கு முறையான பராமரிப்பு தேவைப்படுகிறது. குதிரை லாடம் கட்டுதல் ஃபாரியவார். குதிரையின் குளம்பு சுவரானது மனிதர்களின் நகங்களைப் போல தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். கரடுமுரடான சாலைகளில் ஓடும்போது குளம்பு தேய்ந்து போகாமல் இருக்கவும் அதன் சரியான கோண வடிவத்தை பாதுகாக்கவும் லாடம் ஹொஸ்ஷு அடிக்கப்படுகிறது. இந்த லாடம் பொதுவாக இரும்பு அல்லது அலுமினியத்தால் செய்யப்பட்டு குளம்பின் உணர்வற்ற வெளிச்சுவற்றில் ஆணிகள் மூலம் பொருத்தப்படுகிறது. முறையான வெட்டுதல் மற்றும் சீரமைத்தல் ட்ரிமன். ஒவ்வொரு 6 முதல் 8 வாரங்களுக்கு ஒருமுறை குளம்பின் வளர்ந்த பகுதிகளை சீராக வெட்டி அதன் சமநிலையை பாலன்ஸ் பாதுகாக்க வேண்டும். இல்லையெனில் குதிரையின் நடை உடை பாணி மாறி அதன் மூட்டு இணைப்புகளில் தேய்மானம் ஏற்படக்கூடும். 6. குளம்பை பாதிக்கும் பொதுவான நோய்களும் சிக்கல்களும். குளம்பு அழுகல் த்ரஷ். ஈரப்பதம் நிறைந்த மற்றும் சுகாதாரமற்ற தொழுவங்களில் குதிரைகள் நிற்கும் போது குளம்பின் ஃப்ரக் பகுதியில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு அது அழுகத் தொடங்கும். இது கடுமையான துர்நாற்றத்தையும் வலியையும் ஏற்படுத்தும். வெடிப்பு மற்றும் விரிசல் ஹூஃப் கிராக்ஸ். உலர்வான வானிலை முறையற்ற ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது குளம்பின் மீது அதிகப்படியான அழுத்தங்கள் காரணமாக குளம்பு சுவரில் விரிசல்கள் ஏற்படலாம். இது முறையான பராமரிப்பு மூலம் சரிசெய்யப்படுகிறது. குளம்பு புண் சீழ்பிடித்தல் ஆப்சஸ். குளம்புக்குள் ஏதேனும் கூர்மையான பொருட்கள் ஆணிகள் கற்கள் குத்துவதன் மூலமாகவோ அல்லது பாக்டீரியா தொற்றினாலோ சீழ்பிடித்துக் கொள்ளும். இதனால் குதிரையால் அந்த காலை ஊன்றி நடக்க முடியாது. கடுமையான நொண்டுதல். 7. சுவாரஸ்யமான அறிவியல் உண்மைகள் ஃபன் ஃபேக்ட்ஸ். பரிணாம மாற்றம் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குதிரைகளின் முன்னோர்களுக்கு ஈயோகிபஸ் கால்களில் பல விரல்கள் முன்பாதத்தில் 4 பின்பாதத்தில் 3 இருந்தன. பூமியின் புல்வெளிகள் விரிவடைந்தபோது வேகமாக ஓடுவதற்கும் எதிரிகளிடமிருந்து தப்புவதற்கும் அவற்றின் உடலமைப்பு மாறி காலப்போக்கில் ஒற்றை விரலாகச் சுருங்கி இன்றைய குளம்பு வடிவம் பெற்றது. வலி உணரா பகுதி மனிதர்களின் நகங்களை வெட்டும்போது வலிப்பது போல் குதிரையின் குளம்பு சுவரின் வெளிப்புற பகுதியை ஃபாரியல் ஆடம் அடிக்கும்போது வெட்டும்போது குதிரைக்கு எப்பேற்பட்ட வலியும் ஏற்படுவதில்லை. ஏனெனில் அப்பகுதி நரம்புகள் இல்லாத கெராட்டினால் ஆன இறுகிய பகுதியாகும். குதிரையின் குளம்பை பற்றிய வரலாற்று நுட்பங்கள் கலைச்சொற்கள் மற்றும் பழமொழிகளில் அதன் பயன்பாடுகள் பற்றிய விரிவான பகுப்பாய்வு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 8. தமிழ் இலக்கியம் மற்றும் பண்பாட்டில் குளம்பு. தமிழ் மொழியிலும் பண்பாட்டிலும் குதிரையின் குளம்பிற்கு முக்கிய இடமுண்டு. கலைச்சொற்கள் டார்மனாலஜி. குளம்புலி குளம்படிச் சத்தம் குதிரை ஓடும்போது அதன் குளம்புகள் தரையில் தட்டுப்படுவதால் ஏற்படும் தனித்துவமான ஒலி. குளம்படி பாதை குதிரைகள் தொடர்ந்து பயணிப்பதால் தரை அழுத்தப்பட்டு உருவாகும் பாதை. பழமொழிகள் மற்றும் பயன்பாடுகள். குதிரை கொம்பு இல்லாத ஒன்றை குறிக்க பயன்படும் உவமை குதிரைக்கு கொம்பு இல்லை ஆனால் குளம்பு மட்டுமே உண்டு என்பதை வலியுறுத்த. சங்க இலக்கியங்களிலும் சோழர் பாண்டியர் கால வரலாற்று புதினங்களிலும் பொன்னியின் செல்வன் குதிரை படைகளின் விரைவான வருகையை குறிப்பிட குளம்படிச் சத்தம் பூமி அதிர கேட்டது என்ற உவமைகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. 9. வரலாற்றுச் சூழலில் குளம்பு பராமரிப்பு ஹிஸ்டோரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் ஃபாரியரி. பண்டைய காலம் தொட்டே குதிரைகளின் குளம்பை பாதுகாப்பது போர்க்கள வெற்றிக்கு மிக முக்கிய காரணியாக இருந்தது.
லாடம் கண்டுபிடிப்புக்கு முன் பண்டைய ரோமானியர்கள் இப்போசண்டல் ஹைப்போசண்டல்ஸ் என்ற தோல் மற்றும் லேசான உலோகத்தாலான பாதணிகளை குதிரைகளின் குளம்புகளில் கட்டினர். இந்தியாவிலும் ஆசிய நாடுகளிலும் குளம்புகளின் உறுதித்தன்மையை அதிகரிக்க மூலிகை தைலங்கள் மற்றும் இயற்கை மெழுகுகள் பூசப்பட்டன. இரும்பு லாடங்களின் வருகை பி 4ஆம் நூற்றாண்டுக்கு பின். போர்க்களங்களில் கரடுமுரடான பாறை நிலங்களில் குதிரைகள் காயமின்றி வேகமாக ஓட இரும்பு லாடங்கள் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தின. இது இராணுவ படைகளின் நகர்வை மிலிட்டரி மொபிலிட்டி பல மடங்கு அதிகரித்தது. 10. நவீன தொழில்நுட்பமும் குளம்பு ஆராய்ச்சியும் மொடர்ன் டெக்னாலஜி மற்றும் பயோமெகானிக்ஸ். தற்போது விளையாட்டு மற்றும் பந்தய குதிரைகளின் தரபிரட்ஸ் குளம்புகளை பாதுகாக்க நவீன நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 3D பிரிண்டிங் லாடங்கள் 3D பிரிண்டட் ஹாஸ்டோஸ். பாரம்பரிய இரும்பு லாடங்களுக்கு பதிலாக குதிரையின் குளம்பை 3D ஸ்கேன் செய்து அதன் எடை மற்றும் நடைக்கு ஏற்ப இலகுரக டைட்டேனியம் அல்லது பொலிமர் லாடங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஜெல் மற்றும் தெர்மோபிளாஸ்டிக் கவசங்கள். ஆணிகள் அடித்து லாடம் மாட்டுவதை தவிர்க்க குளம்பின் மீது நேரடியாக ஒட்டக்கூடிய க்ளூ ஆன் ஷூஸ் நெகிழி மற்றும் ரப்பர் லாடங்கள் பயன்முறைக்கு வந்துள்ளன. இவை அதிர்வுகளை 80 விழுக்காடு வரை உறிஞ்சுகின்றன. தெர்மோகிராபி தார்மல் இமஜன் இன்ஃப்ராரெட் கேமராக்கள் மூலம் குளம்பின் வெப்பநிலையை அளவிட்டு வெளிப்படையாக அறிகுறி தெரியாத ஆரம்பகட்ட அழற்சி அல்லது இரத்த ஓட்ட தடைகளை கூட முன்கூட்டியே கண்டறிய முடிகிறது. குதிரையின் குளம்பு குறித்த அறிவியல் மருத்துவம் மற்றும் அதன் பரிணாம வரலாறு சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இதோ. 11. குளம்பின் நுண்ணிய கட்டமைப்பு மற்றும் செல் உயிரியல் மைக்ரோஸ்கோபக் அனாடமி மற்றும் செல்லுல பயாலஜி. குதிரையின் குளம்பு சுவர் வெற்று புரதத்தால் ஆனது மட்டுமல்ல, அது நுண்ணிய குழாய்களால் ஆன மிகவும் சிக்கலான கட்டமைப்பு ஆகும். குழாய் வடிவ கெராட்டின் டியூபியூல கெரடன் குளம்பு சுவரில் மில்லியன் கணக்கான சிறிய இணையான குழாய்கள் டியூபியூல்ஸ் மேலிருந்து கீழாக ஓடுகின்றன. இந்த குழாய்களும் அவற்றை இணைக்கும் சிமெண்ட் போன்ற பொருளும் ஐன்டர்டபலர் மட்டீரியல் சேர்ந்துதான் குளம்பிற்கு அசாத்தியமான வலிமையை தருகின்றன. இந்த வடிவமைப்புதான் டியூபியூலஸ் ஸ்ட்ரக்சர் இயற்கை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஹனிகோம் தேன்சிட்டு மற்றும் நவீன கூட்டுப் பொருட்களின் கொம்பசைட் மட்டீரியல்ஸ் கட்டுமான தத்துவத்திற்கு அடிப்படையாகும். ஈரப்பதம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை. குளம்பில் ஆரோக்கியமான ஈரப்பதம் இருக்க வேண்டியது அவசியம். குளம்பு மிக காய்ந்து போனால் டிரை பிரிட்டல் விரிசல் விடும். அதே சமயம் அதிக ஈரப்பதத்தில் இருந்தால் டூ வெட் சாஃப்ட் அது மிருதுவாகி பாக்டீரியா தொற்றுக்கு எளிதில் ஆளாகிவிடும். குளம்பின் மேற்பகுதியில் உள்ள கொரோனரி பாண்ட் பகுதிதான் இதற்கான இயற்கை எண்ணெய்களைச் சுரந்து குளம்பை பாதுகாக்கிறது. 12. விலங்கு நலவியல் மற்றும் நெறிமுறைகள் எக்வைன் வெல்ஃபேர் மற்றும் எதகல் ஃபாரியரி. நவீன குதிரை வளர்ப்பில் குளம்பு பராமரிப்பு என்பது வெறும் லாடம் அடிப்பது மட்டுமல்லாமல் விலங்கு நலன் சார்ந்த நெறிமுறைகளை கொண்டுள்ளது. பர்பூட் இயக்கம் பேர்ஃபுட் மூவ்மெண்ட் அனைத்து குதிரைகளுக்கும் லாடம் அவசியமா என்ற விவாதம் நவீன கால்நடை மருத்துவத்தில் எழுந்துள்ளது. கரடுமுரடான வேலைகள் அல்லது பந்தயங்களில் ஈடுபடாத குதிரைகளுக்கு லாடம் அடிக்காமல் இயற்கை முறையில் குளம்பை தேயவிட்டு பராமரிக்கும் பர்பூட் முறை தற்போது பிரபலமாகி வருகிறது. இது குளம்பின் இயற்கையான இரத்த ஓட்ட பம்ப் ஹீமடைனாமிக் பம்ப் செயல்பாட்டை முழுமையாக தக்க வைக்க உதவுகிறது. சரியான குளம்பு கோணம் பாஸ்டன் ஆக்சஸ் லாடம் அடிக்கும்போதோ அல்லது குளம்பை சீரமைக்கும்போதோ ட்ரிமங் சிறிது கோணம் மாறினாலும் அது குதிரையின் முழங்கால் மற்றும் தோள்பட்டை இணைப்புகளில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தி வாழ்நாள் முழுவதும் முடக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே இது ஒரு நுட்பமான மருத்துவ கலையாக கருதப்படுகிறது. 13. உலகளாவிய கலாச்சாரம் மற்றும் சின்னங்களில் குளம்பு கல்ச்சரல் சிம்பலிசம். அதிர்ஷ்டத்தின் சின்னம் ஹொஸ்ட்ரு ஆசிய டாலஸ்மன். ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பாரம்பரியங்களில் குதிரை லாடம் வீட்டின் வாசலில் மாட்டி வைக்கப்பட்டால் அது அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும் தீய சக்திகளை தடுக்கும் என்ற நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக நிலவுகிறது. லாடம் வடிவத்தில் மேல்நோக்கி மாட்டப்பட்டால் அதிர்ஷ்டம் சேரும் என்பதும் கீழ்நோக்கி இருந்தால் ஆசீர்வாதம் பொழியும் என்பதும் ஐதீகம். வேகத்தின் அடையாளம் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளின் போக்குவரத்து தபால் மற்றும் குதிரைப்படை பிரிவுகளின் இலச்சினைகளில் எம்ப்ளம்ஸ் குளம்பின் வடிவம் வலிமை வேகம் மற்றும் நம்பகத்தன்மையின் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் சில ஆழமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள். 14. குளம்பின் மூலம் குதிரையின் வயதை கணித்தல் டடார்மனங் ஏஜ் வய ஹூவ்ஸ். பண்டைய கால வர்த்தகர்கள் மற்றும் குதிரை வர்த்தகர்கள் குதிரைகளின் பற்களை பார்த்தே அவற்றின் வயதை கணிப்பது வழக்கம் என்றாலும் குளம்பின் வளர்ச்சியும் வடிவமும் கூட ஒரு குதிரையின் உடல்நலம் மற்றும் வயது பற்றிய தொப்பு துலக்கும். வளர்ச்சி விதம் இள வயது குதிரைகளின் குளம்புகள் மிக வேகமாக வளரும் மற்றும் உறுதியான நெகிழ்வுத்தன்மையை கொண்டிருக்கும். வயதான குதிரைகளின் குளம்புகள் மெதுவாக வளர்வதோடு வறண்டு பலவீனமடையவும் வாய்ப்புள்ளது. வளையங்கள் growth rings மரத்தின் தண்டுகளில் உள்ள வளையங்களைப் போல குதிரையின் குளம்புகளிலும் கடுமையான நோய்வாய்ப்பட்ட காலங்கள் ஊட்டச்சத்து மாற்றங்கள் அல்லது கர்ப்ப காலங்களை குறிக்கும் கிடைமட்ட வளையங்கள் ரிங் ஃபார்மேஷன்ஸ் தோன்றும். கால்நடை மருத்துவர்கள் இதை கொண்டு குதிரையின் கடந்த கால உடல்நிலையை ஆராய்வர். 15. குதிரை குளம்பு மற்றும் மனித தொழில்நுட்பம் பயோமெமெடிக் என்ஜினியரிங். நவீன பொறியியலாளர்கள் குதிரையின் குளம்பின் இயற்கையான வடிவமைப்பை கொண்டு பல புதிய தொழில்நுட்ப பொருட்களை உருவாக்கியுள்ளனர்.
அதிர்வு தாங்கிகள் ஷாக் அப்சார்பர்ஸ் குழம்பின் வெளிப்புற கடினத்தன்மை மற்றும் உள் மென்மை ஆகிய இரண்டின் கலவையை பின்பற்றி நவீன விளையாட்டு காலணிகள் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் ஓட்டப்பந்தய தடங்கள் மற்றும் வாகனங்களின் டயர் வடிவமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. செங்குத்து நிலைப்புத்தன்மை செங்குத்தான பாறைகளிலும் சரிவுகளிலும் குதிரைகள் கால் வழுக்காமல் உறுதியாக நிற்பதற்கு காரணம் அதன் குழம்பின் விளிம்பு அமைப்பு ஹூஃப் வோல் கிரிப் ஆகும். இந்த தத்துவம் மலை ஏறும் ரோபோக்களின் கிளைம்பிங் ரோபோட்ஸ் பாத வடிவமைப்பிற்கு உத்வேகமாக அமைந்துள்ளது. ஆழமான ஆய்வு அறிக்கை குதிரையின் குழம்பின் உடற்கூறியல் உயிரியல் மற்றும் பயோமெக்கானிக்கல் இயக்கவியல். 1. அறிமுகம் மற்றும் ஆய்வின் நோக்கம். முந்தைய பத்திகளில் குறிப்பிடப்பட்ட பொதுவான அறிமுகம் எதிர்ச்சொற்கள் மற்றும் மேலோட்டமான கட்டமைப்புகளை தாண்டி குதிரையின் குழம்பின் எக்வைன் ஹூஃப் உள் உறுப்புகள் மற்றும் செல்கள் சார்ந்த நுண்ணிய உடற்கூறியலை ஆழமாக பகுப்பாய்வு செய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். இது வெளிப்புற கடினத்தன்மைக்கு அப்பால் உள்ள சிக்கலான உயிரியல் மற்றும் இயற்பியல் அதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. 2. குழம்பின் உள் உறுப்பு அமைப்பு மற்றும் இரத்த கட்டமைப்பு இன்டர்னல் வாஸ்குலர் ஆர்க்கிடெக்சர். குதிரையின் குழம்பு என்பது வெறும் இறுகிய நகம் போன்ற தோற்றத்தை கொண்டிருந்தாலும் அதற்குள் மிக ஆழமான மற்றும் அதிநவீன இரத்த கட்டமைப்பு இயங்கி வருகிறது. குழம்பு எலும்பு காஃபன் போன் P3. குழம்பின் மையப்பகுதியில் உள்ள மூன்றாவது ஃபாலாங்ஸ் எலும்பு இதுவாகும். இது ஒரு தலைகீழான இதய வடிவில் இருக்கும். குதிரையின் முழு உடல் எடையும் இந்த சிறிய எலும்பின் மூலமாகத்தான் குழம்பின் சுவருக்கு மாற்றப்படுகிறது. இந்த எலும்பு சரியாகச் செயல்படவில்லை என்றால் குதிரையால் நிற்கவே முடியாது. சென்சிட்டிவ் லாமினாய். இது குழம்பு எலும்பை தாங்கி பிடிக்கும் மிக முக்கியமான திசு பகுதியாகும். இதில் ஆயிரக்கணக்கான நுண்ணிய இலை போன்ற மடிப்புகள் உள்ளன. இவை வெளிச்சுவரில் உள்ள இன்சென்சிட்டிவ் லாமினாய் உடன் மிக இறுக்கமாக பிணைக்கப்பட்டு ஒரு வெல்க்ரோ போல செயல்படுகின்றன. இந்த இணைப்பில்தான் குதிரையின் ஒட்டுமொத்த எடையும் பாதுகாப்பாக தொங்கவிடப்பட்டுள்ளது. 3. ஹெமோடைனமிக் பம்ப் இயக்கத்தின் இயற்பியல் த பயோமெகானிக்ஸ் ஆஃப் த ஹீமடைனாமிக் பம்ப். குதிரையின் கால்களில் இரத்த ஓட்டம் எவ்வாறு சாத்தியமாகிறது என்பது விலங்கியல் வியப்புக்குரியது. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து இரத்த ஓட்டம். இதயம் கீழே உள்ள குழம்பிற்கு இரத்தத்தை எளிதில் பாய்ந்துவிடும். ஆனால் அங்கிருந்து மீண்டும் இதயத்திற்கு கொண்டு செல்வது பெரிய சவாலாகும். ஏனெனில் குதிரையின் கீழ்கால்களில் தசைகள் கிடையாது. செயல்படும் விதம். குதிரை ஓடும்போதோ அல்லது நடக்கும்போதோ அதன் உடல் எடை குழம்பின் மீது படும்போது குழம்பின் பின்புறம் உள்ள டிஜிட்டல் குஷன் மற்றும் தவளை பகுதி ஃப்ராக் ஆகியவை கீழ்நோக்கி அழுத்தப்பட்டு பக்கவாட்டில் விரிகின்றன. இந்த விரிசல் குழம்புக்குள்ளே உள்ள நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களை வீனஸ் பிளெக்ஸஸ் சுருக்கி இரத்தத்தை மேல் நோக்கி ஸ்குவீஸ் செய்து அனுப்புகிறது. ஆரோக்கிய எச்சரிக்கை. குதிரை எப்போதும் ஒரே இடத்தில் கட்டி போடப்பட்டிருந்தால் இந்த இயக்கம் தடைபட்டு இரத்த ஓட்டம் குறைந்துவிடும். இது குழம்பின் ஆரோக்கியத்தை உடனடியாக பாதிக்கும். 4. கெராட்டின் குழாய்களின் பொருள் அறிவியல் மட்டீரியல் சயன்ஸ் ஆஃப் டியூபியுலர் கெரடன். குழம்பின் வெளிச்சுவர் எவ்வாறு இவ்வளவு அழுத்தங்களை தாங்குகிறது என்பதன் பின்னணியில் உள்ள அறிவியல். கூட்டுப்பொருள் கட்டமைப்பு கொம்பசைட் மெட்டீரியல். குழம்பு சுவரானது திடமான புரத குழாய்களால் டியூபியூல்ஸ் ஆனது. ஒவ்வொரு குழாயும் ஒரு சிறிய ஃபயர் கிளாஸ் கம்பி போல செயல்படுகிறது. ஈரப்பத உறிஞ்சுதல் மாய்ஸ்சர் கிரேடியன்ட். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் குழம்பின் வெளிப்பகுதி ஓரளவு காய்ந்த நிலையில் கடினமாகவும் உட்பகுதி ஈரப்பதத்துடன் நெகிழ்வுத்தன்மையுடனும் இருக்கும். இந்த இயற்கையான சமநிலைதான் குழம்பை உடையாமல் பாதுகாக்கிறது. குழம்பின் ஈரப்பதம் 25 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை இருக்க வேண்டும். இது குறைந்தால் குழம்பு கண்ணாடியைப் போல உடையும் தன்மையை பெறும். 5. அதிர்வு உறிஞ்சுதல் மற்றும் கினடிக் ஆற்றல் மாற்றம் கைனடிக் எனர்ஜி டிசிபேஷன். 500 கிலோ எடையுள்ள குதிரை வினாடிக்கு பல மீட்டர்கள் வேகத்தில் ஓடும்போது குழம்பு தரையில் படும் தட்டுப்பாடு ஒரு சிறிய கார் மோதும் அளவுக்கு அதிர்வுகளை உருவாக்கக்கூடும். ஆற்றல் திசைதிருப்பல் தாக்க விசை இம்பாக்ட் ஃபோர்ஸ் நேரடியாக எலும்புகளை தாக்காமல் இருக்க குழம்பின் அடிப்பகுதியில் உள்ள குழிவான வடிவம் சோல் கங்காவட்டி மற்றும் பக்கவாட்டு குருத்தெலும்புகள் லாடரல் கார்டலஜஸ் அந்த ஆற்றலை உறிஞ்சி பக்கவாட்டில் சிதறடிக்கின்றன. மூட்டு பாதுகாப்பு. இந்த அதிர்வு உறிஞ்சும் அமைப்பு இல்லாவிட்டால் குதிரையின் முழங்கால் மற்றும் குழம்பு மூட்டுகள் சில வாரங்களிலேயே தேய்ந்து போய்விடும். குதிரையின் குழம்பு என்பது இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்ட மிகச்சிறந்த ஷாக் அப்சார்பர் ஆகும். ஆழமான ஆய்வு அறிக்கை குதிரையின் குழம்பின் பராமரிப்பு நோய்கள் பரிணாமம் மற்றும் பயன்பாட்டு அறிவியல் 6 முதல் 10 வரையிலான புதிய தகவல்கள். 1. அறிமுகம் மற்றும் ஆய்வின் நோக்கம். முந்தைய பகுதியில் குழம்பின் உள் உடற்கூறியல் மற்றும் இயற்பியல் இயக்கங்கள் 1 முதல் 5 வரை விரிவாக ஆராயப்பட்டன. இக்கட்டுரையில் அதற்கு தொடர்ச்சியாக குழம்பின் பராமரிப்பு முறைகள் நோய்த்தொற்றுகள் வரலாற்று பரிணாமம் மற்றும் மனித தொழில்நுட்பத்தில் அதன் தாக்கம் குறித்த புதிய தகவல்கள் 6 முதல் 10 வரை ஆழமான ஆய்வு அறிக்கையாக வழங்கப்பட்டுள்ளன. 2. 6. குழம்பு பராமரிப்பு மற்றும் குதிரை லாடம் கட்டுதலின் ஃபாரியரி மருத்துவ பரிமாணங்கள். குதிரைகளின் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் அதன் நீண்ட ஆயுளுக்கும் முறையான குழம்பு பராமரிப்பு ஃபாரியரி முதுகெலும்பாக செயல்படுகிறது. வளர்ச்சி விகிதம் மற்றும் கோணச் சமநிலை ஹூஃப் பேலன்ஸ். குதிரையின் குழம்பு சுவர் மாதத்திற்கு தோராயமாக 3/8 அங்குலம் சுமார் 1 செ.மீ என்ற விகிதத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும்.
இந்த வளர்ச்சி சீராக இல்லாவிட்டால் அல்லது குறிப்பிட்ட கோணம் மாறினால் அது குதிரையின் கணுக்கால் மற்றும் முழங்கால் மூட்டுகளில் ஜாயிண்ட்ஸ் சீரற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தி முடக்குவாதத்திற்கு வழிவகுக்கும். எனவே ஒவ்வொரு 6 முதல் 8 வாரங்களுக்கு ஒருமுறை பிரத்யேக கருவிகளை கொண்டு குளம்பின் வளர்ந்த பகுதிகள் சீரமைக்கப்பட வேண்டும். லாடத்தின் அறிவியல் பங்கு த சயன்ஸ் ஆஃப் ஹார்ஸ். இயற்கை சூழலில் கரடுமுரடான பாறை நிலங்களில் ஓடும் குதிரைகளின் குளம்புகள் இயற்கையாகவே தேய்ந்துவிடும். ஆனால் வளர்ப்பில் உள்ள குதிரைகளுக்கு குளம்பு அளவுக்கு அதிகமாக தேய்ந்து இரத்தம் கசிவதைத் தவிர்க்க இரும்பு அல்லது அலுமினிய லாடங்கள் அடிக்கப்படுகின்றன. இந்த லாடங்கள் குளம்பின் உணர்வற்ற வெளிச்சுவற்றில் வாய்ட் லைன் பகுதிக்கு வெளியில் பிரத்யேக ஆணி மூலம் பொருத்தப்படுவதால் குதிரைக்கு எந்தவித வலியும் ஏற்படுவதில்லை. 3.7 குளம்பை பாதிக்கும் பொதுவான நோய்களும் மருத்துவ சிக்கல்களும். குதிரையின் குளம்பு என்பது பல்வேறு நோய்த்தொற்றுகள் மற்றும் உடலியல் சிக்கல்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பகுதியாகும். லாமனைடிஸ் குளம்பு அழற்சி. குதிரை மருத்துவத்தில் இது ஒரு அவசர நிலையாகும். அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உணவு உட்கொள்ளல், ஹார்மோன் கோளாறுகள் அல்லது முறையற்ற குளம்பு சுமை காரணமாக சென்சிட்டிவ் லாமினா திசுக்களில் கடுமையான வீக்கம் ஏற்படும். இதனால் குளம்பு சுவருக்கும் உள்ளிருக்கும் கோஃபின் எலும்புக்கும் உள்ள பிணைப்பு உடைந்து எலும்பு கீழ்நோக்கிச் சாய்ந்துவிடும் போன் ரோடேஷன். இது குதிரைக்கு சகிக்க முடியாத வலியை தருவதோடு சில சமயங்களில் அதன் உயிரையே பறிக்கக்கூடும். குளம்பு அழுகல், த்ரஷ் மற்றும் சீழ்பிடித்தல் ஆப்சஸ். ஈரப்பதம் மற்றும் சாணம் நிறைந்த சுகாதாரமற்ற தொழுவங்களில் குதிரைகள் நீண்ட நேரம் நின்றால் குளம்பின் வடிவ பகுதியில் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு அது அழுகி நாற்றம் வீசும். மேலும் குளம்புக்குள் சிறிய கற்கள் அல்லது ஆணிகள் குத்துவதால் உள்ளே சீழ்பிடித்து ஆப்சஸ் குதிரையால் அந்த காலை ஊன்றி நடக்க முடியாத நிலை ஏற்படும். 4.8 பரிணாம வரலாறு. பல விரல்களில் இருந்து ஒற்றை குளம்பு நோக்கிய பயணம். பண்டைய கால கட்டத்தில் இருந்து இன்றைய குதிரை உருவான விதம் ஒரு பரிணாம அதிர்ச்சியாகும். முன்னோர்களின் உருவம் ஈயோகிபஸ் இராகாதரியம். தோராயமாக 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குதிரையின் முன்னோர்கள் இயோகிபஸ் நாய் அளவே இருந்தன. அவற்றின் முன்பாதத்தில் 4 விரல்களும் பின்பாதத்தில் 3 விரல்களும் இருந்தன. காலநிலையின் தாக்கம் மற்றும் தற்காப்பு பரிணாமம். பூமியின் தட்பவெப்பநிலை மாறி காடுகள் சுருங்கி பெரிய சமவெளி புல்வெளிகள் தோன்றியபோது அங்கு வாழ்ந்த விலங்குகளிடமிருந்து தப்பிக்கவும் வேகமாக ஓடவும் அதிக வேகம் தேவைப்பட்டது. மென்மையான சேற்று நிலங்களில் பல விரல்கள் பரவி உதவுவது போல கடினமான பரந்த புல்வெளிகளில் ஓட ஒற்றை முனை கட்டமைப்பு சிங்கிள் டிஜிட் ஹூஃப் அவசியமானது. காலப்போக்கில் பக்கத்து விரல்கள் சுருங்கி மறைந்து நடுவிரல் மட்டும் பலுப்பெற்று இன்றைய குளம்பு வடிவமாக மாறியது. 5.9 தமிழ் இலக்கியம், பண்பாடு மற்றும் வரலாற்று பதிவுகளில் குளம்பின் தாக்கம். தமிழர் பண்பாட்டிலும் உலகளாவிய கலாச்சாரத்திலும் குதிரை குளம்பு ஒரு குறியீட்டு அடையாளமாக திகழ்கிறது. இலக்கிய உவமைகள் லிட்டரரி இமஜரி. சங்க இலக்கியங்கள் மற்றும் காப்பியங்களில் குதிரை படைகளின் பாய்ச்சலை குறிக்க குளம்படி சத்தம் அல்லது குளம்பொலி என்ற சொற்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. போர்க்களத்தில் எதிரிகள் நடுங்க குதிரைகள் பாய்ந்து வரும்போது எழும் அதிர்வு பூமி அதிரச் செய்வதாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதிர்ஷ்ட சின்னம் ஹார்ஸ்ஷூ டாலஸ்மன். ஐரோப்பிய மற்றும் உலகளாவிய நாட்டுப்புற மரபுகளில் குதிரை லாடம் வீடுகளின் வாசலில் மாட்டி வைக்கப்பட்டால் அது துஷ்ட சக்திகளை விரட்டி அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும் என்ற நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக நிலவுகிறது. லாடத்தின் திறந்த பகுதி மேல்நோக்கி இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். 6.10 பயோமெடிக்ஸ் மனித தொழில்நுட்பம் மற்றும் பொறியியலில் குளம்பின் தாக்கம். குதிரை குளம்பின் தனித்துவமான கட்டமைப்பு நவீன இன்ஜினியரிங் மற்றும் ரோபாட்டிக்ஸ் துறைகளுக்கு பெரும் இன்ஸ்பிரேஷனாக அமைந்துள்ளது. அதிர்வு உறிஞ்சும் வடிவமைப்பு ஷாக் அப்சார்ப்ஷன் டெக்னாலஜி. குளம்பின் வெளிக்கடினத்தன்மை மற்றும் உள்நெகிழ்வுத்தன்மை ஹார்ட் அவுட்சைட் சாஃப்ட் இன்சைட் ஆகிய இரட்டை பண்புகளை அடிப்படையாகக் கொண்டு நவீன தடகள வீரர்களின் ஓட்டப்பந்தய கால்கள், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், ஹெல்மெட்டுகள் மற்றும் வாகனங்களின் டயர் த்ரெட் டிசைன்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. செங்குத்து நிலைப்புத்தன்மை ரோபோக்கள் கிளைமன் ரோபோட்ஸ். செங்குத்தான பாறைகளிலும் சரிவுகளிலும் குதிரைகள் வழுக்காமல் உறுதியாக நிற்பதற்கு அதன் குளம்பு விளிம்புகளின் பிடிப்புத் தன்மைதான் காரணம். இந்த இயற்கை தத்துவத்தை பின்பற்றி ஆபத்தான சுரங்கங்கள் மற்றும் செங்குத்தான மலைகளில் ஆய்வு செய்யும் ரோபோக்களின் பாதங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. ஆழமான ஆய்வு அறிக்கை குதிரையின் குளம்பின் நவீன பயன்பாடுகள் வயதை கணித்தல் மற்றும் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் 11 முதல் 15 வரையிலான புதிய தகவல்கள். 1. அறிமுகம் மற்றும் ஆய்வின் நோக்கம். முந்தைய அறிக்கைகளில் குளம்பின் உள் உடற்கூறியல், நோய்கள், பரிணாமம் மற்றும் பயோமெக்கானிக்ஸ் 1 முதல் 10 வரை விரிவாக ஆராயப்பட்டன. இக்கட்டுரையில் தொடர்ச்சியாக குளம்பின் நுண்ணிய குழாய் வடிவமைப்பு, விலங்கு நலச்சட்டங்கள், வயதை கணிக்கும் முறைகள் மற்றும் நவீன அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடுகள் குறித்த புதிய தகவல்கள் 11 முதல் 15 வரை ஆழமான ஆய்வு அறிக்கையாக வழங்கப்பட்டுள்ளன. 2.11 குளம்பின் நுண்ணிய குழாய் வடிவம் மற்றும் பொருள் அறிவியல் டியூபியூல கெரடன் மற்றும் கொம்பசைட் என்ஜினியரிங். குதிரையின் குளம்பு சுவர் என்பது சாதாரண திடமான பொருள் அல்ல, அது வியக்கத்தக்க இயற்கை கட்டமைப்பு ஆகும். குழாய் வடிவ கெராட்டின் டியூபியூல கெரடன் ஸ்ட்ரக்சர். குளம்பு சுவரில் மில்லியன் கணக்கான சிறிய இணையான குழாய்கள் டியூபியூல்ஸ் மேலிருந்து கீழாக செங்குத்தாக ஓடுகின்றன.
இந்த ஒவ்வொரு குழாயும் நவீன இன்ஜினியரிங் துறையில் பயன்படும் பாலிமர் கம்பிகள் கொம்பசைட் ஃபைபர்ஸ் போலச் செயல்பட்டு ஒட்டுமொத்த குழம்புக்கும் அசாத்தியமான உறுதித்தன்மையை தருகின்றன. ஈரப்பத சாய்வு நிலை மாய்ஸ்சர் கிரேடியன்ட். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் குழம்பின் வெளிப்புற பகுதி காய்ந்த நிலையில் கடினமாகவும் உட்பகுதி ஈரப்பதத்துடன் நெகிழ்வுத்தன்மையுடனும் இருக்கும். இந்த இயற்கை சமநிலைதான் குழம்பு எடை கழுத்தத்தினால் உடைந்து போகாமல் பாதுகாக்கிறது. குழம்பின் ஈரப்பதம் சராசரியாக 25 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை இருக்க வேண்டியது அவசியமாகும். 3.12 விலங்கு நலவியல் மற்றும் பர்பூட் பேர்ஃபுட் இயக்கம். நவீன கால்நடை மருத்துவத்தில் குதிரை நலன் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவது குழம்பு பராமரிப்பில் புதிய மாற்றங்களை உருவாக்கியுள்ளது. பர்பூட் இயக்கம் த பேர்ஃபுட் மூவ்மெண்ட். அனைத்து குதிரைகளுக்கும் லாடம் அடிப்பது கட்டாயமா என்ற கேள்வி நவீன காலத்தில் எழுந்துள்ளது. கரடுமுரடான பந்தயங்கள் அல்லது கடினமான வேலைகளில் ஈடுபடாத குதிரைகளுக்கு லாடம் அடிக்காமல் இயற்கையான முறையில் குழம்பை தேயவிட்டு பராமரிக்கும் பர்பூட் முறை தற்போது பிரபலமாகி வருகிறது. இரத்த ஓட்ட பம்ப் பாதுகாப்பு. லாடம் அடிக்காமல் இயல்பாக விடும்போது குழம்பின் பின்புறம் உள்ள ஃப்ரவ் பகுதி நேரடியாக தரையில் பட்டு விரியும். இது இயற்கையான ஹெமோடைனமிக் இரத்த ஓட்ட பம்ப் ஹீமடைனாமிக் பம்ப் செயல்பாட்டை முழுமையாக தக்க வைத்து குதிரையின் ஆயுளை நீட்டிக்க உதவுகிறது. 4.13 குழம்பை அடிப்படையாக கொண்டு குதிரையின் வயதை கணித்தல். பண்டைய கால வர்த்தகர்கள் குதிரைகளின் பற்களை வைத்து வயது கணித்தாலும் குழம்பின் தோற்றமும் வளர்ச்சி மாற்றங்களும் துல்லியமான தகவல்களை வழங்கும். வளர்ச்சி வீதம் மற்றும் வயது தொடர்பு. இள வயது குதிரைகளின் குழம்புகள் மிக வேகமாக வளர்வதோடு அடர்த்தியான நெகிழ்வுத்தன்மையை கொண்டிருக்கும். ஆனால் வயதான குதிரைகளின் குழம்புகள் மெதுவாக வளர்வதோடு வறண்டு சுருக்கங்களுடன் பலவீனமடைய தொடங்கும். வளையங்களின் குறிப்புகள் growth rings. மரங்களின் தண்டுகளில் உள்ள வயது வளையங்களைப் போல குதிரையின் குழம்புகளிலும் கடுமையான நோய்வாய்ப்பட்ட காலங்கள் கடுமையான ஊட்டச்சத்து மாற்றங்கள் அல்லது பயணச் சுமை ஆகியவற்றை குறிக்கும் கிடைமட்ட வளையங்கள் தோன்றும். விலங்கு மருத்துவர்கள் இதை கொண்டு குதிரையின் கடந்த கால வாழ்க்கை சூழலை எளிதில் ஊகிக்க முடியும். 5.14 உயிர்ப்பின்மை மற்றும் வலி உணரா பகுதி இன்சென்சிட்டிவ் ஆவுடபுல். குதிரை லாடம் அடிக்கும்போதும் குழம்பை வெட்டிச் சீரமைக்கும்போதும் குதிரை ஏன் வலிக்காக கத்துவதில்லை என்ற கேள்விக்கான அறிவியல் விளக்கம். உணர்வற்ற வெளிச்சுவர். குழம்பின் வெளிச்சுவரில் இரத்த நாளங்களோ அல்லது நரம்பு முடிச்சுகளோ கிடையாது. இதனால் மனிதர்களின் நகங்களை வெட்டுவதைப் போல குழம்பின் வளர்ந்த பகுதிகளை வெட்டும்போது குதிரைக்கு எப்பேற்பட்ட வலியும் ஏற்படுவதில்லை. உள்பகுதி பாதுகாப்பு. ஆனால் லாடம் அடிக்கும் ஆணிகள் ஒயிட் லைன் என்ற பகுதிக்கு உட்புறமாகச் சென்றுவிட்டால் அது உணர்திறன் மிக்க உட்பகுதியை தாக்கி கடுமையான வலியை உருவாக்கும். எனவேதான் லாடம் கட்டுவது என்பது மிகுந்த அனுபவமும் நுட்பமும் தேவைப்படும் கலையாக கருதப்படுகிறது. 6.15 அதிநவீன தொழில்நுட்பமும் 3D லாடங்களும் மொடர்ன் 3D பிரிண்டட் மற்றும் பொலிமர் டெக்னாலஜிஸ். விளையாட்டு மற்றும் பந்தய குதிரைகளின் தரபிரட்ஸ் பாதுகாப்பிற்காக நவீன அறிவியல் குழம்பு துறையில் பல புரட்சிகளை செய்துள்ளது. 3D பிரிண்டிங் லாடங்கள் 3D பிரிண்டட் ஹாஸ்டோஸ். பாரம்பரிய இரும்பு லாடங்களுக்கு பதிலாக குதிரையின் குழம்பின் வடிவத்தை துல்லியமாக 3D ஸ்கேன் செய்து அதன் நடை மற்றும் எடைக்கு ஏற்ப இலகுரக டைட்டானியம் அல்லது பொலிமர் லாடங்கள் தயாரிக்கப்படுகின்றன. தெர்மோகிராபி ஸ்கேனிங் தார்மல் இமேஜிங். இன்ஃப்ராரெட் கேமராக்கள் மூலம் குழம்பின் அக வெப்பநிலையை அளவிட்டு வெளிப்படையாக காயம் தெரியாத ஆரம்பகட்ட லாமனைடஸ் அல்லது குழம்புக்குள் ஏற்படும் உள் இரத்த கசிவுகளை முன்கூட்டியே கண்டறிந்து நவீன மருத்துவம் காப்பாற்ற உதவுகிறது.